सीतापते राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम हरण पार्वती पति हर महादेवा। सवल साधुमल्ली की जय। आंजनेय स्वामी की जय। सवल साधुमल्ली की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம இந்த ராமநாமத்தை மட்டும் உறுதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லின்னு வரோம். அதான் ரொம்ப கஷ்டமே. பல தர்மங்களை கடைப்பிடிப்பாங்க, அதெல்லாம் ஈஸியாக சேர்த்துருவாங்க. ஆனால் சுலபமாக இருக்கிறது ராமநாம் மட்டும் போதுன்றது கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமே. நீங்கள் யார் வேணால் பாருங்கள், நிஷ்டையாக இருக்கிறவங்க கூட சப்ஸ்டியூட்டாக எதனா ஒன்று வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நிஷ்டையாக எங்களுக்கு ராமநாமம் போதும் அப்படின்னு சொல்கிறவங்கள கூட அது சப்ஸ்டியூட்டாக நம்ம இதை பண்ணலாமே அதை பண்ணலாமே, கொஞ்சம் யாத்திரைக்கு போகலாமே, வேறு எதாவது பண்ணலாமே, அந்த சப்ஸ்டியூட் வச்சுக்கிறாங்க. ஏன்னா முடியாது. ஏன்னா ஏஷாம் அந்த கதம் பாவம் பஜந்தேமாம் திருடவிரதாக. நாம மட்டும் போதும்னு உறுதியாக பற்றி கொள்வதற்கு பாவங்கள் மொத்த முடிவுக்கு வந்திருக்கணும். ஜனானாம் புண்ணிய கர்மனா. நான் கீதையில் பகவான் சொல்கிறான், அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. இந்த 6 விதமான புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா. தபஸில் பர்ஃபெக்டாக தபஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். யாகங்கள்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கணும். தான தர்மங்கள்லாம் பர்ஃபெக்டாக ஒரு குறையும் இல்லாமல் பகவதர்ப்பணமாக தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கணும். கர்மாக்களை செய்திருக்கணும். சதர்மத்தை சரியாக செவ்வனே அனுஷ்டித்திருக்கணும். வேத அத்தியனம்லாம் பர்ஃபெக்டாக படிச்சிருக்கணும். ஒரு அக்ஷர பிழை இல்லாமல், அந்தளவுக்கு ஸ்வரலோபம் குறையாமல் அப்படி பர்ஃபெக்டாக வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் சகல புண்ணிய தீர்த்தங்களில் போய், அந்த புண்ணிய தீர்த்தங்களில் போய் உண்மையாக அது புண்ணிய தீர்த்தங்களில் புண்ணிய கஷேத்திரங்களை போய் உபாசிச்சிருந்தான்னா ஒரு தடவை நாக்கில் ராமான்னு வருமா. ஆமாம், தேவகதி அம்மா சொல்கிறா, அவ்வளோ பவர் நாமா சொன்னால் இத்தனை புண்ணிய பலனும் கிடைச்சிடும். இத்தனை புண்ணிய பலன்கள் பண்ணியிருந்தால் தான் நாம போய் சொல்ல வரும். அப்படின்னா நம்ம இது சும்மா ஏதோ உபச்சாரத்துக்காக சொன்னது, சும்மா நாமத்துடைய மகிமையை கொஞ்சம் உயர்த்தத்துக்காக அலங்காரத்துக்காக அர்த்தவாதமாக சொன்னது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அர்த்தவாதம் தான் சும்மா புகழ்ச்சிக்காக கிடையாது, சத்தியமான விஷயம். ஏன்னா கண் கூட பார்க்குறோம், நாம மட்டும் போதும், ராமநாமம் மட்டும் போதும் அப்படின்னா இருக்க முடியல. வேறு தர்மங்களில் மனசு மயங்குதே. கொஞ்சம் அங்கே ஏதோ பாகவதம் சொல்கிறாங்களாம், போய் கேட்கலாம். ராமாயணம் சொல்கிறாங்க, போய் கேட்கலாம். அந்த சமயத்தில் நாம சொல்லலாமே. நாமாவில் ருச்சி வர மாட்டேங்குது, பாகவத்தில் ருச்சி நல்லது. பாகவதம் கேட்கறது நான் தப்புன்னு சொல்ல வரல. பாகவதம் கேட்டதில் மயங்கிடுச்சுன்னா நாம சொல்கிறத விட்டுடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நாம நிஷ்டையினுடைய அருமை தெரிந்தவர்கள், அது தெரியாத வரைக்கும், ருச்சி வராத வரைக்கும் பாகவத ராமாயணம் பேர் 2 தூண்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பாகவத்துடைய சாரம் என்ன, ராமாயணத்துடைய சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம நிஷ்டையாயிடுவேன். இனிமேல்ட்டு வேறு எதுலேயும் அவனுக்கு மயக்கம் வராது. அப்போது உயர்ந்த விஷயங்களாகிய பாகவத ராமாயணத்திலே மயக்கம் வரலன்னு சொன்னால், உலக விஷயங்களாகிய மயக்கம் ஒன்று எங்கே தாக்க போகுது, கிட்ட கூட நெருங்காது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த நாம ஒன்று போதும், இந்த ராமான்னு சொல்கிற ஒன்று போதும், வேறு எந்த பரிகாரங்களும் பண்ண வேண்டாம். நீ நவகிரக ஹோமம் பண்ணுறியோ, நான் கோயிலுக்குள்ளே சுற்றுறியோ, இதெல்லாம் நவகிரகத்தை போய் சனீஸ்வரனை போய் நெய்தி ஏற்றுறேன், இது பண்ணுறேன், வேண்டவே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கோயில் குளம் சுற்றினேன், அங்கே பண்ணுறேன், ஏதோ பரிகாரம் பண்ணுறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அப்படி பிரதட்சணம் பண்ணுறேன், எல்லாம் என்னென்னா அங்கங்கள் தான். ஆனால் கலியுகத்துடைய சாரமே என்னென்னா நாம தான். இந்த நாம தர்மத்துக்கு சமமாக எந்த தர்மங்களும் ஆகாது. அனுபவபூர்வமாக சொல்கிறேன். மற்ற தர்மங்கள்லாம் கடைபிடிக்கும் போது சரியான அடிபட்டேன், ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன். அப்புறம் நாம தர்மத்துக்கு வந்த பிறகு தான் இங்கே ஒரு ஆசுவாசம் இருக்கே, இது போதுமா, ராமான்னு சொல்கிறது போதுமா, இந்த ராமான்னு 2 அக்ஷரம் அவள் தான், இது போதும் சொல்கிறீங்களே, நம்பிக்கை இல்லை எனக்கு.
ஆரம்பத்தில் பாகவத ராமாயணத்தில் தீவிரமாக இருந்தேன், படிக்கிறோம், ரொம்ப பாராயணம் பண்ணோம், இதெல்லாம் படித்தா தானே, இதெல்லாம் படித்தா அப்போ கடினமான சாதனைகளை பண்ணால் தான் பகவான் பலன் கொடுப்பான் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் அப்போ கடினமான சாதனைகள் பண்ணேன். காலைல 4 மணிக்கு இந்த ஸ்நானம் இது பண்ண ஆச்சார அனுஷ்டானம் கடைப்பிடிக்கணும், விதி நியமங்களை கடைப்பிடிக்கணும், கோயிலாக அலையணும், போய் உபன்யாசம்லாம் விடாமல் கேட்கணும், லௌகிக விஷயம் கேட்கக்கூடாது. கரெக்டு, நல்ல விஷயந்தான். ஆனால் சிரமப்பட்டேன். எங்கெங்கெல்லாம் பாகவதம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஓடினேன், எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொன்னாங்களோ அங்கெல்லாம் ஓடினேன். ஆனால் எனக்கு என்ன சொன்ன தெரியுமா மாம்பழம் பெரியவா, அப்படிலாம் நீ ஓடி அழிஞ்சிடல அந்த ஆன்மீகத்தை தேடி, பாகவத ராமாயணம் அழிஞ்சு ஓடனல்ல, கிடைச்சா போதும், பாகவதம் கிடைச்சா போதும், ராமாயணம் கிடைச்சா போதும். அதனுடைய பலனாக தான் இப்போ நாமத்துக்கு வந்து உட்கார வச்சுக்குது உனக்கு. அந்த புண்ணிய பலன் தான் இப்போ நாமா ஒன்று போதும்னு ஒன்று பிடிக்க வச்சுக்குது. அந்த பாகவத ராமாயணங்கள் தான் உன்னை நீ பாகவத ராமாயணம் கொண்டு வந்து எங்கே விடுன்னா நாமத்தில் தான் கொண்டு வந்து விடும். உண்மையாக நீ பாகவதம் படிச்சிருந்தா, உண்மையாக நீ பாகவதம் நேசிச்சிருந்தா, பாகவதம் கேட்டிருந்தா, உண்மையாக நீ ராமாயணம் கேட்டிருந்தா, உண்மையிலேயே நீ ஆசையாக ராமாயணம் படிச்சிருந்தா, ஏதோ பணத்துக்காக வியாபாரத்துக்காக ஒரு வீட்டில் போய் நான் பாராயணம் பண்ணியிருந்தா அது கிடையாது, அது கனலோபேன. பாகவத வார்த்தை வந்து பணத்துக்காக அந்த வார்த்தை பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரித கனலோபேன கதா சரஸ்ததோகதா. அப்போ கதனுடைய சாரமாகிய பலனாகிய நமக்கு அந்த கதனுடைய பலனாகிய நாம சங்கீர்த்தனை கொண்டு வந்துடுறது தான் பாகவத்துடைய கடைசி ஸ்லோகம். நாம சங்கீர்த்தனம் இதுதான் பாகவத்துடைய பலன். ராமாயணத்துடைய நோக்கம் என்னென்னா ராம இது பிரச்சாரம். அப்போ கடைசியில் வருது அது. இதெல்லாம் அண்ணா கோட் பண்ணுவார் அழகாக. ராமாயணத்துடைய நோக்கம் ராமன்ற நாமம், பாகவத்துடைய நோக்கம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பகவன் நாமா தான். பகவத்கீதை நோக்கமாக அதுதான். என்னென்னா அகம்துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி. என்னென்ன மாம் ஏகம் சரணம் பிரஜா. மாம்னா என்ன? மாம் என்னை சரணமடை. என்ன கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், சர்வ தர்மம் எல்லா தர்மத்தையும் தூக்கி போடு, நாம தர்மத்தை பிடிச்சிக்கன்னு சொல்கிறாரு. நம்ம பிடிச்சிக்கிறோமா? மற்ற தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சத்தியமாக சொல்லுங்கள். ஆனால் பகவான் அதான் சாரம ஸ்லோகமாக சொல்லியிருக்கான், சர்வ தர்மான் பரித்தேஜ. மற்ற தர்மங்களை உன்னால் கடைபிடிக்க முடியாது, உனக்கு சக்தியற்றவன். கலியுகத்தில் நீ எந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் மடியாக அப்படியே பர்ஃபெக்டாலாம் கடைப்பிடிக்க முடியாது. அது ஏதாவது கொஞ்சம் குறை ஏற்பட்டுச்சுன்னா மனசு ரொம்ப தாங்குவேன், மனசு ரொம்ப டென்ஷன் ஆகிடும், வீட்டில் ரூமெல்லாம் எரிஞ்சு விழுவேன். இப்படி அசுத்தமாயிடுச்சு, தீட்டாயிடுச்சு, ஐயோ இது எப்படின்னு அப்படியே கொதிப்பேன். வீட்டில் ஒரு சுத்தபத்தம் இல்லைன்னா அப்படி டென்ஷன் ஆகும் ஒரு மனுஷன், ஒரு குடும்பத் தலைவன். ஒரு பிராமண வீட்டில் பார்த்துருக்கேன். நான் எவ்வளோ மடியாக இருந்தேன், எவ்வளோ இதுவாகி போச்சு, தீட்டாகி போச்சு, இது ஏன் இது சுத்தமாக வச்சுக்க தெரியாதா, இது பண்ண தெரியாதா, அப்படி தெரியாத அவ்வளோ ஆச்சாரமாக கடைப்பிடிக்கிறான். என்னென்ன அது உனக்கு டென்ஷன் தானே கொடுக்கும். நீ எவ்வளோ சுத்தபத்தத்தை கடைப்பிடிக்கிறியோ அவ்வளோ உனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். ஏன்னா இது கலியுகத்தில் கலியர் தோஷ நிதே ராஜன்னு புரியுதா. கல்மஷ சித்தானாம் பாபதிரபியோ ஜீவினாம் விரிக்கிரக விஹீனானாம். அப்போது பகவன் நாமத்தை விட்டுட்டு நீ என்ன தான் இது கடைப்பிடிச்சா அதெல்லாம் உனக்கு டென்ஷனை கொடுக்கும், கல்மஷத்தை உண்டு பண்ணிவிடும். கலிபுருஷன் என்ன பண்ணும், உனக்குள்ள துவேஷத்தை உண்டு பண்ணிவிடும். வீட்டில் ரூமில் எரிஞ்சு விடுவான். ஏன்னா நீ அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கானா அவன். நான் என்ன சொல்கிறேன்னா, பாகவதம் ராமாயணத்தினுடைய சாரமே பகவன் நாமாத்தான்னா, நீ பாகவத ராமாயணத்தை உண்மையாக படிச்சிருக்க, அதனால தான் நாமத்துக்கு வந்திருக்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டைமில் அலைஞ்சேன், ஆசை அலைவேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி எங்கெங்கெல்லாம் இது பண்ண உடனே ஹிந்து பேப்பர் பார்த்து எங்கேஜ்மெண்ட்ஸ் எங்கே போட்டிருக்குன்னு சொல்லி உடனே தேடின்னு ஒரே வட்டம் ஓடுவேன். இல்லைன்னா அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுப்பேன். வாங்கி வச்சா அவங்க பொண்ணு யாரும் எடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு இது போல் இந்த இடத்துல அவர் உபன்யாசம் பண்ணுறாரு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு யாரோ சொல்லுவாங்க, ஃபோன் பண்ண அவங்க சொல்லுவாங்க இது போல் அட்ரஸ் சொல்லுவாங்க. அந்த அட்ரஸ் எழுதி வச்சுன்னு உடனே ஓடுவேன். அந்த பாகவத்து மேலே உள்ள தாபம், ஏன்னா அவர்கள் கேட்டால் அவ்வளோ பசியாக இருக்கும் பாகவதம். அவர்கள் பாகவதம் கேட்டால் பாகவத புஸ்தகத்தை உடனே போய் பார்த்துணுன்னு தோணும். நான் என்ன தெரியாமல் என்ன பண்ண புஸ்தகம் எடுத்து போயிடுவேன். ஏன்னா அந்த இடம் அட்ரஸ் எங்கன்னா அட்ரஸ் வந்து ரொம்ப அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதெல்லாம் சீக்கிரமாக போனால் தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சி அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக போய் பாகவதம் கேட்கணுன்றதுக்காக ரொம்ப அந்த அட்ரஸ் வாங்கின்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். ஏன்னா 2 மணிலாம் பாகவதம் ஆரம்பிச்சுட்டு வருவார். 2 வேளை பிரவச்சனம், 2 to 4:30. அப்போ அரை மணி நேரம் டீ டைமு. அப்போ 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் சொல்லுவார் உபன்யாசம். அதனால் நான் அந்த அட்ரஸை வந்து நான் 2 வேளை பிரவச்சனம் பண்ணுவார். எங்கேயாவது ஒரு ரொம்ப ரேர் தான் ஒரு வேளை பிரவச்சனம்லாம் பண்ணுறது, 2.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துல தான். அப்புறம் நான் அந்த டைம் மிஸ் ஆகிடக்கூடாது, ஃபஸ்ட்லேருந்து போய் கேட்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், அட்ரஸ் கண்டுபிடிச்சின்னு உடனே ஃபாஸ்ட்டாக ஓடுவேன் பாகவதத்துக்கு ராமாயணத்துக்கு. அப்படி ஓடினவன் தான். அதாவது அனந்த பத்மநாப தீட்சத்தை தான் நான் பார்த்தது கிடையாது.
அவருடைய பிள்ளை பாபு தீட்சிதர்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். நாரதகான சபாவில் பாபு தீட்சிதர் ராமாயணம் சொல்லி தான் கேட்டிருக்கேன். அவருடைய பிள்ளைகளோ பேரங்களோ தெரில, அவங்களாம் விளையாடின்னு இருப்பாங்க கூட. பாபு தீட்சிதருடைய பேரனோ பிள்ளையே தெரில, கூட வச்சுருப்பார். பசங்களை கூட வச்சுருந்தா உபன்யாசம் பண்ணுவார். ரிலாக்ஸாக பண்ணுவார் உபன்யாசம். பாபு தீட்சிதர்கள் கேட்டிருக்கேன். அப்புறமா எவ்வளோ மகாத்மாக்கள், அவங்க அந்த பரம்பரையே ஒரு பெரிய பெரிய குடும்பம். அது அனந்தராம் தீட்சிதருடைய பரம்பரையே பெரிய குடும்பம். அவங்க சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய அந்த உபன்யாசத்தில் நிறைய பேர்கள் கேட்டுக்கிறேன். நான் உபன்யாசம் தாமர தீட்சிதர்கள் கேட்டுக்கிறேன், பாபு தீட்சிதர்கள் கேட்டுக்கிறேன், நிறைய மகாத்மாக்கள் கேட்டுக்கிறேன். இப்போ கடைசியில் விட்டல்தாஸ் மகாராஜ் வரைக்கும் அந்த குடும்பத்தில் நம்மளுக்கு என்னவோ தெரியல, அந்த குடும்பம்னு எனக்கு ஒரு ஈர்ப்பு தான். அனந்தபத்மனா சாரி அனந்தராம் சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர், பிரம்மஸ்ரீ அனந்தராம் தீட்சிதர் சொன்னார்னா கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்படி கதை கேட்டவன் தான், பாகவதத்துக்கு ஓடினவன் தான். ஆனால் அனந்தராம் தீட்சிதர் நான் பார்த்ததில்லை. அவர் ரொம்ப பெரியவர். நான் பிறக்கல, அவர் சித்தி அடையும் போது. இருந்தாலும் அவருடைய டேப்பு கேட்பேன். ஆமாம், ஆடியோ கேட்டிருக்கேன். அதுக்கு சொல்ல வரேன். ரொம்ப பிடிக்கும் அவருடைய உபன்யாசம் கேட்டேன். அப்படி இருக்கும்போது அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் கூட பேசியிருக்கார், உபன்யாசம் பண்ணியிருக்கார். எதுக்கு சொல்லலாம், அவரை மானசீக குருவாக அடைந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமின்றதுனால இவர் வாக்குலையும் பார்த்தா அந்த வாசனை வீசும், அந்த துணி, அந்த தபசு, அந்த பாகவதம் கேட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடினேன் பாகவதத்துக்கு, ராமாயணத்துக்கு. கோயிலாக ஓடினேன். அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடி ஓடுவேன். என்னென்னா ரொம்ப தொலைவு போயிட்டேன்னா இந்த சேலம், கேரளா, இந்த பாம்பே இது போல இடத்துல உபன்யாசத்துக்கு போனால் தான் என்னால் போக முடியாது. இங்கே லோக்கல்லே என்னால் சென்னை தாண்டி கொஞ்சம் தொலைவு போனால் அங்கெல்லாம் கூட போயிடுவேன். அவர் எங்கே உபன்யாசம் அது கேட்டுக்குன்னு உடனே போயிடுவேன். அப்படி உபன்யாசம் கேட்டிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிலாம் தேடி போய் உபன்யாசம் என்ன 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறான்ட்டு போனோன்னா, ஏதாவது பணத்தை எதாவது குடும்ப பிரச்சனை தீரும், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பிரார்த்தனை நினச்சின்னு, ஏதாவது பிரார்த்தனை பண்ணின்னு, ஏதாவது சங்கல்பம் பண்ணின்னு போனோன்னா ஒன்றுமே கிடையாது. ஆசை பாகவதம்னா ரொம்ப கிருஷ்ணலீலைகள் அருமையாக சொல்லுவார், ஸ்லோவமாக சொல்லுவார், பதமாக அனுபவிக்கணும் போல் தோணுமே அவர்களை கேட்டால் அப்படின்ற ஆசையினால் ஓடினேன். ஓடி அதெல்லாம் அனுபவித்த பிறகு தான் கடைசியில் அந்த பகவான் கிருஷ்ணன், இந்த ராமாயணம் கேட்ட அந்த படம் ராமர் கிருஷ்ணன், டேய் ஒன்றும் இல்லைடா ராமான்னு சொல்லு, இவ்வளோ தான்டா அப்படின்னு கொண்டு வந்து இங்கே ராமநாமத்தை விட்டதே அந்த ராமர் கிருஷ்ணர் தான். உண்மையாக படிக்கணும் பாகவதம் படித்தா, உண்மையாக ராமாயணம் படிக்கணும், உண்மையாக கேட்கணும், ஆசை கேட்கணும். அதில் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது குடும்ப பிரச்சனை தீருமா, நம்மளுக்கு ஏதாவது சங்கல்பம் வருமா, நம்ம கல்யாணம் நடக்குமா, அது நல்லது, அது தப்பு இல்லை. பகவான்களை ஒரு அப்பா மகள் கேட்காம பிள்ளை வேறு யார்கள் கேட்பான், செலவு காசு ஒன்றா அப்பா மகள் தானே உரிமை கேட்க முடியும், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனாலும் அதை விட பெஸ்ட் என்னென்னா அவர்கள் மேலே பிரியத்தை, அன்பை காட்டுறது, அந்த அன்புக்கு விலை பேசாமல் இருக்கிறது அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு அந்த கதை கேட்கறதே ஆசையாக இருக்கே, சுவையாக இருக்கே, பாகவதம் கேட்கறது. இதுக்கு என்ன பழம் ஒன்று, கரும்பு தின்னு கூலியா, கரும்பே ருசியாக இருக்கே அப்போ அப்போ பாகவதம் கேட்கறதே சுவையாக இருக்கே, ராமாயணம் கேட்கறதே சுவையாக இருக்குன்னு ஓடி போய் கதை கேட்பேன். கதை கேட்டனுடைய படம் தான் எனக்கு. இதெல்லாம் தெரியாது. கடைசியில் என்னென்னா மாம்பழம் பெரியவா ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள் அவர்கள் போய் அவர் சொன்னார், அங்கெல்லாம் போய் அழிஞ்சல்ல, அதனுடைய பலனாக தான் இப்போ ராமநாமத்துக்கு வந்திருக்க நீ, இதுதான் சாரமே. அப்புறம் பார்த்தா ஆமாம் கிருஷ்ணன் அதுதானே பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தை தூக்கி ஓரங்கட்டு, மாம் ஏகம் சரணம் ரஜா, என்னை ஒருவனே சரணம் அடைவாங்க. உன்னை சரணம் அடைவார்னா எப்படி சரணம் அடையுது? இவரே சரணம் அடைகிறேன், அவரே சரணம் அடைகிறேன், இவரே சரணம் அடைகிறேன், அப்படியா சொல்ல முடியும்? கிருஷ்ணன்ற நாமம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா சரணம் அப்படி தான் சொல்ல முடியும். பகவான் நாமத்தை தான் சொல்ல முடியும். நாமத்தை சொல்லாமல் அவரே என்ன சரணம் அடைய முடியும் அவரை? அப்புறம் அங்கே நாமம் இருக்கு இல்லையா, அதுதான் நாம சங்கீர்த்தனம் தான் சரணாகதி. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதை பூடகமாக சொல்கிறான் கிருஷ்ணன். ஏன்னா பாகவதர் வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டோன்னு. ஒரு பாகவதராக இருக்கிற சுகாச்சாரியார் சூதர் என்ன சொல்கிறார், பாகவதர் நாம சங்கீர்த்தனம் தான்ப்பா, அந்த சரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமே நாம சங்கீர்த்தனம் தான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வச்சேன்னா அது நேரம் தான். மாம் ஏகம் சரணம் வச்சேன்னா என்ன, மாகம் ஏகம்னா அதுதான் நாம சங்கீர்த்தனம். ஓ இதுதான் சரணாகதியா? ஆமாம், ராமேதி கர்ஜதி, அவ்வளோதான், இது கர்ஜிச்சு. அப்போ மற்றதெல்லாம் தூக்கி எறி. இந்த பகவன் நாமத்தை ஒன்று பிடிச்சிட்ட பிறகு, உயர்ந்த தர்மம் ஒன்று பிடிச்சிட்ட பிறகு, இனிமேல் தாழ்ந்த தர்மங்கள்லாம் மற்ற தர்மங்கள்லாம் தாழ்ந்தது தான். நாமத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் அது இந்த தபஸ்லாம் எப்படியாப்பட்டது, வேதத்தையும் எப்படி அது அப்படி சொல்லாமான்னா அது சொல்லக்கூடாது, கண்டிப்பாக தப்பு, நமக்கு தகுதி இல்லை. ஆனால் நாமத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
ராமன் நாமந்தான், நாமத்தை கொண்டு வந்து விட்டால் நீ படித்த சாஸ்திரம் பர்ஃபெக்ட், நீ வேதாத்தியனம் பண்ணது பர்ஃபெக்ட், நீ தபஸ் பண்ணது பர்ஃபெக்ட், நீ பூஜைகள் பண்ணது பர்ஃபெக்ட்டு, நீ கோயில்கள் தீர்த்தங்கள்லாம் போனது பர்ஃபெக்ட்டு, ஆமாம் நீ சாத்சங்கள் சேர்ந்தது பர்ஃபெக்ட்டு, ஆமாம் நீ பண்ணுற பகவானுக்கு பண்ண சேவைகள் எல்லாம் பர்ஃபெக்ட்டு, உண்மையாக நீ வழிபட்டிருக்க, அதனால தான் நாமத்துக்கு வந்திருக்க. இல்லைன்னா எல்லாம் இம்பர்ஃபெக்ட் தான், எல்லாம் அறகுறை தான், எங்கேயோ கோட்டை விட்டேன், நீ பண்ண பக்தியில் ஏதோ குறை இருக்குது. ஆமாம் நீ பண்ண சாதனைகளில் ஏதோ லோபம் இருக்குது, அதனால் அது நீ வந்து பர்ஃபெக்டாக பண்ணலன்னு அர்த்தம். அவிச்சுத அர்த்தா கவிபிர் நிரூபிதோ, நழுவாத பலன் என்று மகான்களால் நிரூபணம் பண்ணப்பட்டது எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம். பகவானுடைய குணங்களை பற்றி அணுவாக வர்ணிக்கிற அந்த பகவான் நாம கீர்த்தனம், பகவான் அதாவது பகவத் குணங்களை பற்றி வர்ணிக்கிற அதுக்கு தான் ஒன்றும் அதுதான் நழுவாதம். சிஷ்டஸ்ய சுக்தஸ்ய ச புத்தி தத்தையோ அவிச்சுத அர்த்தா, சிஷ்டஸ்ய ஹோமங்கள் பண்ணதோ இல்லாட்டி வேதத்தியனம் பண்ணதோ இல்லாட்டி மற்ற இதெல்லாம் பண்ணதோ இவைகளுடைய நோக்கம் என்ன, பகவத் குணங்கள் ரமிக்கும்படியாக பகவான் விஷயத்தில் ருச்சி வரணும்னா நாமத்தை நிறைய சொன்னால் தான் பகவத் பக்தியில் ருச்சி வரும். அப்போ அவங்க குணங்கள் அணுவாக வர்ணிக்கணுன்ற ஆசை வரும். அது பிரேமை, அதாவது நாமத்தினுடைய நோக்கமே பிரேமை தான். அந்த குணானுவர்ணத்தில் அணுவாக வர்ணிக்கணுன்ற அந்த பிரேமை உனக்குள்ளே ஊற்றிடும். அது அணுவாக வர்ணிக்கணும், அவ்வளோ ரசிகனாக இருக்கணுமே. பகவானுடைய குணங்களை அணுவாக வர்ணிக்கணும்னா அந்த ரசிகனா அவ்வளோ சுவை இருக்கணுமே உனக்கு பக்தியில், அது டேஸ்ட்டாக இருக்கணுமே உனக்கு கிருஷ்ண கதைன்னா. அந்த பக்தி எதனால் வேணா, நாமத்தை நிறைய சொல்கிறதுனால தான். நாமத்தினுடைய நோக்கமே நாமியே, நாமத்தை படித்தா நாமி வந்துடுவான், அந்த நாமி மேலே பிரேமை உண்டாயிடும். அப்போ பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணால் என்னன்னா, பகவான் நீ தேடி போன எத்தினால பகவான் இனிமேட்டு உன்னை தேடி வருவான் நீ நாமத்தை சொன்னான். அது எப்படிப்பா, பிரகாயதஸ்வபீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக ஆஹூதே இவமே சீக்கிரம். பிரகாயதஸ்வபீர்யாணி பகவானுடைய பராக்கிரமங்களாகிய பற்றி பேசுகிறதோ, பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணதோடனே ஆஹூதெய்வமே சீக்கிரமாக கூப்பிட்டவன் போல ஹிருதயத்தில் தர்சனம் கொடுத்தானா நாரதருக்கு. ஆமாம் அவர் அதான் பண்ணிட்டு இருந்தார். நாமானி அனந்தஸ்ய ஹதத்திரப படன்னு வெக்கத்தை விட்டு நாம கீர்த்தனை பண்ணிட்டு இருந்தாராம். உலகம் முழுதும் காம் பர்யடன் துஷ்டமனாக உலகம் முழுதும் சஞ்சரித்தாலும் ரொம்ப சந்தோஷமாக சஞ்சரித்தாராம். ஆனால் எப்படி இருந்தாருன்னா, இவர் பார்த்தா முன் ஜென்மத்தில் வேலைக்காரனுடைய பிள்ளையாக இருக்கும்பொழுது தியானத்தில் வந்து என்னென்னா பக்குவம் இல்லைன்னு பகவானை விட்டுட்டான். ஆனால் நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால, நான் ஒரு தடவை கதாசிரவணமும் நாம சங்கீர்த்தனம்னா கலியுக தர்மை, அதை நான் கடைப்பிடிச்சதுனால ஒரு தடவை மகானுடைய சங்கத்தினால நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால உனக்கு ஒரு தடவை தரிசனம் கொடுத்தேன். அந்த என்னை பார்த்த அந்த ஆசையினால் மற்ற ஆசைகளை நீ விட்டுவிட வேண்டும், அதற்காக தான் ஒரு தடவை உனக்கு தரிசனம் கொடுத்தன்ற நாரதர் சொல்கிறார் பகவான் அசிர்வாக்கா. அப்புறம் என்ன பண்ணார், நம்மளுக்கு தான் சாதனை இருக்கே, நம்மளுக்கு போர் அடிக்காது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கு போர் அடிக்காது, செம்ம வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை செம்ம ஜாலியாக இருக்கும், அவங்களுக்கு போர் அடிக்காது, டைம் போதலன்னு தான் தோணும். நாம ருச்சி வர வரைக்கும் போர் அடிக்கும். சாதனையாக பண்ணுறவங்களுக்கு ராம 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 ராமன் சாதனையாக பண்ணுறவங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ராம ராம ராம் அப்படியே ருசித்து அனுபவித்து கீர்த்தனமாக பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்காது. இதுக்கு யாரும் தடை பண்ணாமல் இந்த இருப்பாங்களான்ட்டு ஆசைப்படுவாங்க. நாமே நிறைய சொல்லணும்னு ஆசையாக சொல்லுவாங்க. அந்த ஆசை தாங்க வேணும், அதுதான் உலக ஆசையை விட வைக்குமா. நாரதருக்கு பகவான் சொல்கிறார், என்னிடத்தில் என்ன தரிசனம் பண்ணணுன்ற அந்த ஆசை உனக்குள்ளே உண்டாக்குறதுக்காக தான் ஒரு தடவை உனக்கு தரிசனம் கொடுத்தேன். இந்த ஆசையானது மற்ற உலக ஆசைகளை விட செய்யும். அதான் சார் கதஸ்பிருகாக விமோத விமத்சராக, கர்வமற்றவராக இருந்தாராம், பொறாமையற்றவராக இருந்தாராம், ஆசை விட்டவராக இருந்தாராம். எதனால் நாமானி அனந்தஸ்ய ஹதத்திரப வெக்கத்தை விட்டு நாமத்தை உறக்க ராம 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 ராமன் நாமத்தை கர்ஜனை பண்ணியிருந்தாராம். நாராயணா நாராயணா நாராயணன்ட்டு பகவான் நாமத்தை கர்ஜனை பண்ணி அப்படி கீர்த்தனை பண்ணிட்டு ஹதத்திரம் வந்து பத்ராணி குக்கியானி ஹிருதானிச்ச ஸ்மரன்னு பகவானுடைய மங்களகரமான பகவானுடைய லீலைகள் ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பிச்சுதான். அதையே ஸ்மரிச்சுன்னு இருந்தாராம். அதனால் என்னென்ன ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சுன்னா ஒரு குதூகலம் தான். அப்போ வெளிப்புறம் என்னென்னா நல்லா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா தான் சந்தோஷம், இல்லை அழகான பெண் இருந்தால் தான் சந்தோஷம், இல்லை காரு பங்களா ஏசிங்களா தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் சந்தோஷம். ஆனால் ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாதனையும் தேவையில்லை, 10 பைசா தேவையில்லை. அவர்கள் நிர்தனாஸ்தே அபிதன்யா, அவர்கள் வெளிப்புறமான தனமற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள்லாம் பெரிய பணக்காரர்கள், அவர்கள் சந்தோஷத்தை யாரும் அபகரிக்க முடியாது.
எப்படின்னா துஷ்டமனாக அவ்வளவு மனசில் சந்தோஷமாக இருந்தாராம் நாரதர். எதனால்? நாமானி அனந்தசிய, அனந்தனுடைய எல்லையற்ற அவனுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணி போனதால அவ்வளவு சந்தோஷம். உலகம் முழுதும் சஞ்சரித்தாலும் அந்த உலகத்தில் இருக்கிற இந்த கலிதோஷம் பாதிக்கலையாம். அதை உலகத்தில் உள்ள தோஷங்களால் உலகத்தில் நல்ல கபடம் சூது பணக்காரனை பார்த்தா பொறாமல் வரும். அப்போ விமத்சரான்றது, விமத்சரம்னா பொறாமை, விமத்சரம்னா பொறாமையே வரலையா, அவன் மேலே பரிதாபம் தான் வந்து தான். இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் இப்படி பணக்காரனாக வாழ்ந்து இந்த பணத்தை வச்சுட்டு சுகபோகங்களை வாழ்ந்து கொண்டு இப்படி காலத்தை விதயமாக்குகிறார்களே அப்படின்னு பார்த்து அவங்கள பார்த்து பரிதாபம் தான் வந்து தான். அதனால தான் உலகத்து முழுவதும் சுற்றி வந்து நாம பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார் நாரதர். அதே தான் அடுத்த பிறவிலையும் பிரம்மதேவருடைய புத்திரனா பிறந்தோம் அதை தான் பண்ணுறார், நாம பிரச்சாரம் தான் பண்ணி வர்றார். அப்போ வியாசருக்கே கவலை தோன்ற முகத்தோடு உட்காந்துருக்கும்போது அவருக்கே இந்த நாம சங்கீர்த்தனுடைய மகிமையை உலகத்துக்கு காட்டி கொடு, அஜானதா உலகம் அறியாததாக இருக்கிறது, இதை காட்டி கொடு. இதை வச்சு பவசிந்து பிளவோ ஹரிச்சரியான்னு வரணும். பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசு, பகவானுடைய பெருமைகள் அத்தகையது, அவன் நாமத்தை பிடிச்சிக்கோ, அந்த படகை காட்டி கொடு அப்படின்னு திருஷ்டா அனுச்சரியா அனுவர்ணனும். அவன் பகவானை பற்றி அணுவா வர்ணி, அவனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டான்னு அப்போ அவன் நாமத்தை உறுதியாக பற்றி கொள்வார்கள். அப்போ காம லோபா அதாமுக, காமத்தினாலையும் பணப்பேராசையினாலும் கெடுக்கப்பட்ட மனதுடையவர்களை ஏதத் ஆதுர சித்தானம், கஷ்டப்படுகின்ற அந்த மனசுக்கு ஒரு சாந்தியதி, சாந்தி இல்லாமல் இருக்கிற இவங்களுக்கெல்லாம் ஒரு சாந்தி ஏற்படுத்து. எதனால்னா அவனுடைய பெருமைகளை பற்றி நீ பேசணும் பாகவதத்தை, அந்த பெருமைகளை தெரிஞ்சுட்டு அவன் நாமத்தை உறுதியாக பற்றி கொள்வார்கள். அப்படின்னா இந்த பெருமைகள்லாம் கேட்டவனுடைய பலன் கடைசி ஸ்லோகமாக சொல்கிறார் நாம சங்கீர்த்தனம். அப்போ அவன் நாமத்தை உறுதியாக பற்றிக்கொள். இவ்வளோ பெருமைகள் கேட்டேன்னா எதுக்கு இவ்வளோ பெருமைகள் கேட்டது? அவன் நாமத்தை பிடிச்சிக்கிறதுக்காக தான். இவ்வளோ பெருமைகள் கேட்டல, அந்த பெருமை நம்பர் இல்லை, அப்படிப்பட்ட பெருமை உடையவன் நம்பர் இல்லை. அப்போ அவன் நாமத்தை பிடிச்சிக்கோ, அவன் காப்பாற்ற போகிறான். அப்போ எதுக்கு தான் இவ்வளோ பெருமைகள் கேட்டேன் நீ? கிருஷ்ணலீலைகள், வராகோதரம் ஆரம்பித்து கபில வாசுதேவர் அவதாரம், அப்புறமா பிரதி சக்கரவர்த்தி அவதாரம், அப்படியே பாங்க எத்தனை அவதாரங்கள் பகவான் எடுக்கிறான் பாருங்கள். அவ்வளோ அவதாரங்கள் பார்த்தா நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அமிர்தமரண மோகினி அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், இவ்வளோ அவதாரங்கள் எதுக்கான? இதெல்லாம் அப்படியே படிப்படியாக எதுனா அவனுடைய பெருமைகளை நீ நிறைய தெரிஞ்சிக்க பாகவதம் கேட்டு அப்புறமா நான் இவ்வளோ பெருமைகள் உடையவனா, அப்படிப்பட்டவனா நான் எப்படி பிடிச்சிக்க முடியும்? அவன் நாமத்தை பிடிச்சிக்கோ. இவ்வளோ பெருமைகள் கேட்டல்ல, அப்போ அப்படிப்பட்ட பெருமை உடையவனு நீ நம்புறல்ல, அப்போ அவன் காப்பாற்றுவான்னு போக்தர் வரணம் பண்ணிட்டல்ல, அப்படிப்பட்ட போக்தவன் அப்புறம் நாம பிடிச்சிக்கோ. அப்புறமா என்ன இன்னும் நம்பலையா நீ? இவ்வளோ பாகவதம் கேட்டதுடைய நோக்கம் அதான் சொல்கிறேன். பாகவதம் கேட்டு இவ்வளோ பாகவதம் பர்ஃபெக்டாக கேட்டதுடைய அடையாளம் தான் நீ நாமத்தை பிடிச்சிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை உடையவன் ராமன், அப்படிப்பட்ட பெருமை உடையவன் கிருஷ்ணன் அப்படின்னு பாகவதம் பூரா படித்தவன். இப்படிப்பட்ட பெருமை உடையவன் பிரம்மதேவரே மயக்கினானமே, அப்படிப்பட்ட காளிய சர்பத்தையே அடக்கினானமே, அப்படிப்பட்ட கோவர்த்தன முத்தாரிலே 700 அப்பா அவ்வளோ பறக்கிற முடியவனா, தன் சக்திகள் முழுவதையும் அந்த நாமத்தில் பொறுத்திருக்கிறானமே அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சொல்கிறார் இல்லையா? பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்து அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ. இப்போ சொல்லு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப பெருசாக இருந்தா கவலைப்படாத, ராமராமான்னு சொல்லு, ஈஸியாக இருக்கும். ராம 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 சுலபமாக இருக்கும். ரொம்ப மூச்செல்லாம் வாங்காது. ஹரே கிருஷ்ணா அப்படி மூச்சு வாங்காத, கஷ்டப்படாத. உனக்கு ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பவரு. மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நல்லது, ஆனால் உன்னால் முடியல, சரி விட்டு ராம 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 சுலபமாக இருக்குது. நாங்களாம் அதான் பிடிச்சிக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க, சாரத்தை புரிஞ்சுங்க. அதாவது நான் படபடன்னு பேசுகிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். சர்வதர்மான் பரித்தெஜ்ய, எல்லா தர்மங்களும் நம்ம எதையுமே கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலையிலாம் கலியுகத்தை தள்ளப்பட்டோம். எல்லாத்துக்கும் பணம் நிறைய செலவு பண்ணணும், ஒத்துழைக்காத உடம்புல அலையணும், சிரமப்படணும், 4 பேர் டென்ஷன் எரிஞ்சு விழணும், கரிச்சு கொட்டணும். ஏன்னா வீட்டில் சாமான் சுத்தம் பண்ணிட மாட்டாங்க, இது பண்ண பூஜை சுத்தம் பண்ணி மாட்டாங்க, அவ்வளோ காய்ச்சி பூச்சியும் கற்றுவான், இது பண்ண இல்லை யார் உதயம் எதிர்பார்க்கல, அதனால தான் யாரையும் எதிர்பார்க்குது, நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக செய்வான் ஒரு பூஜை. இதெல்லாம் தேவையில்லை. அது பாட்டுக்கு நீ பொறுமையாக பண்ணாடி நாமத்தை பிடிச்சிக்கோ. வியாசர் வால்மீகிலாம் அந்த தெரியாமையாக சொன்னாங்க கலியுகத்திலலாம் முடியாதுன்னு. எதுக்கு நம்ம லாய்க்கு இல்லாத நிலையில தான் தள்ளப்படுவோம். சர்வ சாதன பாதகாக கலிபுருஷன், அதுதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் வியாசர். எந்த சாதனை பண்ணாலும் பாதகம் விளைவிப்பான், அதுக்கு தடங்கல் பண்ணுவான் கலிபுருஷன். ஆனால் கலினா தீர பேருனா, எவன் துணிந்தடிச்சு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறானோ அவனை பார்த்து கலிபுருஷன் பயந்துருவானான்.
ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம் என் நாம விவசகிரணன் தத சத்திய விமுச்சியதை எத் பிபேதி ஸ்வயம் பயம். அப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் பகவான் தன்வசம் என்று நாமத்தை சொன்ன எத் பிபேதி, இவனை பயமுறுத்தின விஷயங்கள்லாம் இப்போ இவனை பார்த்து பயப்படுமா. எந்தெந்த விஷயங்கள்லாம் இவனை பயமுறுத்தி நிறுத்தினால அதெல்லாம் இவனை பார்த்து பயந்து ஓடுமா இவங்களும் வரத்துக்கு. ஏன்னா அந்த பயங்களை கொண்டு வரதே கலிபுருஷன் தானே. கலிமலா அபகம், கலியுடைய தோஷத்தை அப்படியே அபகரிச்சிடுமா. கலியுகத்தில் கதி ரண்யதான், வேறு கதி கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சர்வதர்மான் பரித்தேஜன மற்ற தர்மங்கள் கடைப்பிடிக்க முடியாததுக்காக தான் சொல்கிறேன். சர்வ தர்மத்தை விட்டுறதுக்காக சொல்ல முடியாது, முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடி சத்தியம். அதான் கபில வாசுதேவர் சொல்கிறார், ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாஸ்ட நிவர்த்தனம். அப்போ சக்தி உள்ள மட்டும் சுதர்மத்தை கடைப்பிடி. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சக்தி உள்ள மட்டும் கடைப்பிடி. சக்தி ரொம்ப போராடாது. அந்த சமயத்தை பகவான் நாமா சொல்லு. ரொம்ப சிரமமாக இருந்தா கம்முன்னு அப்படியே அந்த தர்மத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்காக வந்து உட்காந்து நாமா சொல்லு. உன் மனசு கிளியர் ஆகும், உன் குழப்பங்கள்லாம் தெளிவடையும், அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையும், உன் பிபிலாம் இறங்கும், சுகர்லாம் இறங்கும், எல்லாம் ஒரு நார்மல் நிலைக்கு வரும். எல்லாமே பகவான் நாமா சொல்ல 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 புரிஞ்சிக்கணும். சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கணும். பகவான் சொன்னால் பகவான் வந்து எப்போ இலைமரவா காய்மரவு தான் சொல்லுவான், டைரெக்டாக சொல்ல மாட்டான். மகான்கள் பட்டுன்னு உடச்சிடுவாங்க, தேங்காய் உடையிற மாதிரி. பகவான் எப்படி சொன்னால், சர்வதர்மம் பரித்தேச்ச மாம் ஏகம் சரணம். உன்னை சரணாகதி அடையதுன்னா, ஐயோ 6 லட்சணங்கள் இருக்கே சரணாகதி. பிரதிகூல ஆணுகுல்யன சங்கல்பம், பிரதிகூலசிய வர்ஜனம், அப்போ போக்திரு வரணும் அப்படின்ட்டு 6 சங்கல்பம்லாம் இருக்குது இல்லையா. அந்த 6 லட்சணங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அவன் தான் சரணாகதிக்கு லாய்க்கு. அதுக்கெல்லாம் அதில் ஒரு லட்சணம் கூட எங்களுக்கு இல்லை, 1 லட்சம் கூட. அப்போ நான் சரணாகதிக்கே லாய்க்கு கிடையாது. சரணாகதி அடிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணுமா. அட போயா எனக்கு வேணாம் அந்த சரணாகதியை, எங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு வழி இருக்கணும் அப்படின்னா ராமராமான்னு சொல்லு. இதுதான் இப்போ தான் நீ பர்ஃபெக்டாக சரணாகதி பண்ணியிருக்க. இதுதான் இப்போ தான் சொல்கிறேன், மாம் ஏகம் சரணம் வர்ஜா. இப்போ இந்த ஒரே நாமத்தை ராமராமான்னு பிடிச்சது இப்போ தான் ஒரே ஒருமுகப்பட்ட மனதோடு என்னை பூர்ணமாக சரணம் அடைஞ்சிருக்கிறேன்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இப்போ நான் இவனிவல் பாபத்தை போகிறதுக்கு நீ தேடி ஓடாத. தீர்த்தமா சேத்திரமா தபஸ் பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், பரிகாரம் தேடிக்கிறேன், நவகிரகத்தை ஹோமம் பண்ணுறேன், கோயிலுக்குள்ளே தேடி ஓடாத. நீ பாபத்தை போக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணுறாத. அகம்த்வா சர்வ பாபிப்பிய, உன் பாபத்தை அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நான் போய்க்கிறேன். உன் பாபத்தை கோடி ஜென்ம ஹசாம் அப்படின்ட்டு அர்ஜாமனுக்கு சொன்னாங்களே, கோடி ஜென்மத்து பாபத்தை போய்கிட்டான், பகவான் போய்கிட்டாரு. இவன் எங்கே போனான், இவன் எங்கே கோயிலை கண்டானா, குளத்து கண்டானா, இவன் ராஜாமலை வேசி விட கதின்னு கந்தான். நாராயணான்னு சொன்னானா, பகவான் வந்து பாபத்தை போய்கிட்டானா, கோடிக்கணக்கான ஜென்மத்துடைய பாபத்தை. அதனால் வந்து இப்போ புரிஞ்சுக்க, இப்போ வந்து நீயா பாபத்தை போய்க்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுற பற்றியா, பூஜைகள் புனஸ்காரம், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அந்த மகாத்மா பார்க்குறேன், அங்கே போய் சாமியார் பெரிய பெரிய சமாதிகள்லாம் போய் வழங்குற, அங்கே சாணித்தியமாக இருக்கும், இங்கே சாணித்தியமாக இருக்குன்னு பல இடத்துல ஓடுறல்ல, அதெல்லாம் நிறுத்து. ராமராமான்னு முழுசாக சரணாகதி அடைஞ்சால் உன் பொறுப்பை அவன் எடுத்துப்பான். மாம் ஏகம் சரணம் வச்சு அவன் நாமத்தை மாத்திரம் பிடிச்சி, ஏகம்னா இந்த ஒரே தர்மத்தை நாமத்தை மாத்திரம் பிடிச்சுண்டா அகம்த்வா சர்வ, உன்னை பாபத்தினால தான் துன்பங்களை அனுபவிக்கிறேன், அந்த பாபத்தை போக்கி இந்த பாபத்துடைய விளைவுகளாகிய துன்பங்கள் இல்லாமல் உன்னை பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணிவிடுவேன்ட்டு எங்கே சொல்கிறானே, மாசுச்சான்னு அடுத்த அடியே சொல்கிறானே, அடுத்த பதத்திலே சொல்கிறானே, அகம்த்வா சர்வ பாபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபத்திலும் விடுவிப்பேன். அதை விடுவிச்சதுக்கு அடையாளம் என்னென்னா, பாபத்துடைய விளைவுகளாக சுச்சன்னா கவலை, நீ கவலைப்படாது, நீ கவலையற்றவனா வாழ், உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன். அதுதான் இங்கே என்னென்னா, அதே பதம் தான் இங்கே பாகவதத்தில் கடைசி சரம ஸ்லோகத்தில் அதுக்கு வியாக்கியானம் என்னென்னா, நாம சங்கீர்த்தனம் தான் சரணாகதி அப்படின்னு சொல்கிறார். கடைசி ஸ்லோகம் நாம பகவத்கீதையில் சரம ஸ்லோகம் என்னென்னா, சர்வதர்மான் பற்றி எல்லா தர்மங்களையும் திறந்து விட்டு என் ஒருவனையே சரணமடைவாக நான் உள்ள எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன், நீ கவலைப்படாதே அர்ஜுனா அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா. அதான் தமிழில் மொழிபெயர்ப்பு. அதான் சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம்த்வா சர்வ பாபேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா. இப்படிதான் ஒன்று விடுதலை பண்ணுறான் பாவத்திலேருந்து. விடுதலை பண்ணதுக்கு அடையாளமான மாசுச்சா, நீ கவலை இல்லாமல் வாழ்வே மாசுச்சாஹா அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே, இது அப்படி போட்டோம். இதனுடைய வியாக்கியானமாக தான் அந்த சரணாகதி தான் எங்களால் பண்ண முடியல, சூழ்நிலை தள்ளப்பட்டல, அடப்பா சரணாகதிலாம் ஒன்றும் இல்லையா, ராமராமன் சொல்கிறது தான் சரணாகதி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாரு. வருஷம் இங்கே சூதர் வந்து இந்த சூதர் சவுனகாதி மகரிஷி சொல்லும்போது அந்த சரணாகதி தான் இந்த நாம சங்கீர்த்தனம், வேறு ஒன்றும் இல்லை, இதை பிடிச்சி சொல்லு. ராமராமேதி கச்சதி, இப்போ தான் பர்ஃபெக்டாக நீ சரணாகதி பண்ணேன். அதில் வந்து 6 லட்சங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் சரணாகதி பண்ண முடியும், அதெல்லாம் ரொம்ப முடியாது கண்டிப்பாக. எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் தத்திகணத்தை தாளம் போட்டாங்க, சரணாகதி பூர்ணமாக
அனுஷ்டிக்க முடியாமல். விபீஷணங்கள் மட்டும்தான் பர்ஃபெக்டான சரணாகதி வந்து தான். ஆமாம், இப்போது ராமாயணத்தில் பார்த்தா பாலகாண்டத்தில் வந்து தேவர்கள் சரணாகதி அது பர்ஃபெக்டாக இல்லையா. நான் சொல்ல வியாக்கியானக்காரர்கள் சொல்கிறாங்க, ராமாயண வியாக்கியானக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் இதுக்கு தான் நிறைய ராமாயணம் கேட்டுருந்தோம். கேட்டதால் தான் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது. அயோத்தியா காண்டத்தில் பரதன் சரணாகதி, அந்த சரணாகதிகளுக்கும் பலன் கிடைக்கல, பகவான் வரமாட்டேன்ட்டான் நாட்டுக்குள்ளே அயோத்திக்கு. அப்போ சரணாகதியில் ஏதோ குறை இருக்குது, குறைன்னு சொல்லக்கூடாது, பாதுகை பெற்றுட்டு போனால் அதனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க வியாக்கியானக்காரர்கள். அப்போ பாலகாண்டத்தில் தேவர்களுடைய சரணாகதி, அயோத்தியா காண்டத்தில் பரதனுடைய சரணாகதி. அப்போ பர்ஃபெக்டாக சரணாகதி பண்ணியிருந்தால் பகவான் வந்துடணுமே. என்ன பகவானுடைய பாதுகை வந்தாலும் பகவான் வந்து ஒன்று தான், இருந்தாலும் அது பர்ஃபெக்ட் இல்லைன்னு தான் வியாக்கியானக்காரர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அரண்ய காண்டத்தில் தண்டகாரண்ய ரிஷிகளுடைய சரணாகதி, அதுக்கு தான் வந்து ராட்சசர்கள் வதம் பண்ணுது. ஆனால் எல்லாம் ஆனால் அற்ப சரணாகதி கொஞ்சம் சரணாகதி பண்ணால் கூட பகவான் அதை ஏற்றுப்பான். ஆனால் பர்ஃபெக்டாக 100% இல்லை, 99% இருக்கலாம் பரதனுடைய சரணாகதி, 1% கம்மியாக இருக்கலாம். ஏன்னா வியாக்கியானக்காரர்கள் நம்ம சொல்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான், எனக்கு தெரியாது. ஆனால் விபீஷண சரணாகதிக்கு தான் பர்ஃபெக்டாக இருந்தது தான். இது எனக்கு தெரியாது, மகான்கள் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். என்ன தப்பாக நினச்சி வேணாம். நான் பரதனை குறை சொல்லலை, தேவர்கள் குறை சொல்லலை. தேவர்கள் வந்து பாலகாண்டத்தை சரணாகதி அடைஞ்சாங்க, ஆனால் அதில் வந்து அது பர்ஃபெக்டான சரணாகதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அயோத்தியா காண்டத்தில் பரதனுடைய சரணாகதி, அரண்ய காண்டத்தில் தண்டகாரண்ய ரிஷிகளுடைய சரணாகதி, அதில் ஸ்வார்த்தம் இருக்குது, தன் சுயநலம் இருக்குது. ராட்சசர்களால் பட்சிக்கப்படுகிறார்கள், அதனால் வந்து சரணாகதி அடைஞ்சாங்கன்னா அது சரணாகதி ஆகாது, தன் தேவைக்காக. ஆனால் அதுக்காக கூட பிரார்த்தனை பண்ணக்கூடாது, தப்பு தான். ஆனால் எங்கள் வேதனை தாங்க முடியாமல் பிரார்த்தனை பண்ணுன்றாங்க. சரி, ஓகே. அடுத்தது ஆனாலும் அந்த சரணாகதியும் முழுமையானது கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது வந்து சுந்தரகாண்டத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்கிரவனுடைய சரணாகதி, அவன் சரணாகதி அப்படின்னு சந்தேகத்தோடு சரணாகதி, அப்போ தூய பக்தன் ஆகிட்டான். அப்படி சரணாகதி பண்ணாலும் அவன் பர்ஃபெக்டான பக்தன் ஆகிட்டான் பின்னாடி சுக்கிரவன், அது விடுங்க. அடுத்த சுந்தரகாண்டத்தில் வந்து என்ன காகாசுரனுடைய சரணாகதி, அவனா சரணமடையில் எங்கேயும் சரணம் கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் ராமர் கையில் வந்து விழுந்தான் காகாசுரன் சரணாகதி. ஆனால் விபீஷண சரணாகதி தான் பர்ஃபெக்டாக இருந்தது தான் யுத்த காண்டத்தில். இவன் மற்ற காண்டங்களில் உள்ள சரணாகதியை காட்டிலும் சரணாகதரில் காட்டிலும் விபீஷன் தான் பர்ஃபெக்டாக சரணாகதி பண்ணானா. அவன் சரணாகதி தான் 100% பர்ஃபெக்டாக இருந்தது தான். இது நான் சொல்கிறேன், வியாக்கியானக்காரர்கள் அப்படி சொல்கிறாங்க, ராமாயண வியாக்கியானம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, அப்படி மகான்கள் சொன்ன வாக்கு. அதை நம்ம மறுக்கக்கூடாது இல்லையா, நம்ம மாற்றி பேசக்கூடாது. மகான்கள் எவ்வழியோ அவ்வழி தான். அப்போ பாருங்கள், பரதன் எப்படியாப்பட்ட மகாத்மான்னு நம்ம சொல்கிறோம், தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் எப்படியாப்பட்ட தபஸ்விகள் நம்ம சொல்கிறோம், தேவர்கள்லாம் எவ்வளோ உயர்ந்தவர்கள், இவருடைய சரணாகதியே பத்தலன்னு சொன்னால் பகவான்களை எம்பெருமான்களை சரணாகதி தான். நம்மளாம் ஏமாத்துறோம், நாமளாம் சரணாகதி பண்ணிவிடுவோமா? நம்ம சரணாகதிக்கு தகுதியா? அந்த சரணாகதி லட்சணங்கள் தான் நமக்குள்ள பிரகாசிக்கும் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். பரதனாலேயே முடியலையே, அவன் சரணாகதியே பூர்ணம் இல்லைன்னு சொன்னான். அப்போ தண்டகாரண்ய ரிஷிகள் சரணாகதி பூர்ணம் இல்லைன்னு சொன்னான். அப்பா, காகாசுரன் யார் தெரியுமா? ஜெயந்தன், இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன், அவன் சரணாகதியை பத்தலன்னு சொன்னான். அப்போ கிருஷ்ணர் சுக்ரீவனுடைய சரணாகதி பத்தலன்னு சொன்னால் சூரியபுத்திரன் சுக்ரீவன் எல்லாம் தேவர்கள், அவங்களாம் பத்தலன்னு சொன்னால் கடைசியில் ஒரு ராட்சசன் ஆகிய விபீஷனுடைய சரணாகதி தான் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்கிறார். அதுதான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு வந்து சரணாகதி அடைஞ்சான். அவன் சர்வலோகத்துக்கும் சரணம் அளிக்கக்கூடியவன் நின்று புரிஞ்சுட்டு அந்த பகவானை சரணாகதி அடைஞ்சாதான் பகவான் மகிமையை தெரிஞ்சு அவன் சரணாகதி இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருந்தது. நம்மளால் அப்படிலாம் முடியாதுடாப்பா, இதுக்கு இவ்வளோ தகுதி வேணுமா? நம்மளால் முடியாது. அப்படின்னா எல்லாத்தோட பெரிய சரணாகதினா ராமா, இது தான் பிடிச்சிக்கோ. அதுதான் மகான்கள் சூதர் தான் சொல்கிறார், கலியுக மக்களுக்கு காட்டி கொடுத்தாங்கன்னா நாம சங்கீர்த்தனம் எஸ்ய. இது என்ன பண்ணும்? அகம்தா சர்வ பாபிப்பின்னு அந்த ஸ்லோகத்தை சொன்னால் இல்லையா, சர்வதர்ம வர்த்தியில். இங்கே என்ன சொல்கிற? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணேவா, உன் பாப்பெல்லாம் நாசமாயிடும். அப்போ என்னென்ன உங்கள் கஷ்டங்கள்னா துக்க சமனக. அப்படியா? துக்கம்லாம் சமணமாயிடுமா? அடப்பா, இதுக்கு தான் நான் ஓடின கோயிலாக தீர்த்தமா, அந்த சாமியார் காலில் போய் விழுந்தேன், இந்த சாமியாரோட போய் டொனேஷன்லாம் கொடுத்துன்னு கோயிலாக நிறைய மாடங்கள்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க. என்னமோ எப்படியாவது என் கஷ்டம் தீர்ந்தால் போதுன்னு 1008 பரிகாரங்கள் யாரார்களே கேட்டு ஆரோக்கியமாக கடைப்பிடிச்சி பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஒரு எனக்கு நானே ஆத்ம திருப்தி, பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன். அப்போ பார்த்தா மறுபடியும் பிரச்சனைகள் எழும்போம். அது கிடையாது. அதெல்லாம் பரிகாரம், எல்லா பரிகாரங்களுக்குமே
அப்படிப்பட்ட ஹோமமே பண்ணிட்டு வர சாத்தம் பண்ண காலத்தில் கஷ்டம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பண வஸ்து தான் சொல்கிறாங்க. பகவன் நாமா தான் எல்லா சடங்கு சம்பிரதாயத்தினுடைய அத்தனைகளையும் அதுலேயும் ஏதாவது ஓட்டம் இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய கிரியானுஷ்டானங்களுக்குனுடைய அது பூர்ணம் அடையணும்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். யோகினாம் யோகிகளாம் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒன்று தான். யார் சொல்கிறது? சுக்கராச்சாரியர் சொல்கிறார். அதாவது பலி சக்கரவர்த்தி சுதலோகத்தை அனுப்பிச்சிட்டார் வாமனர். அப்போ வாமனர் கேட்குறார், யாகம் தடைப்பட்டு போச்சே, நான் மீதி இருக்கிற யாகத்தை பூர்த்தி பண்ணுங்க, நானே எஜமானனாக இருக்கிறேன், பலி சக்கரவர்த்தி போயிட்டான்னு கவலைப்படுறேன், நான் எஜமானன் யாகத்தை பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு வாமனர் சொல்கிறார். சுக்கராச்சாரியர் சொல்கிறார், அட போப்பா, உன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணாவே, அந்த நாமத்தை சொன்னாவே அந்த யாகமானது பரிபூர்த்தி ஆகிடுமே. அதில் எந்த ஓட்டைகள்னால் அந்த ஓட்டைகளை அடைச்சிடுமே நாம சங்கீர்த்தனம். அப்படி இருக்கும்போது அதை விட பெரிய பரிகாரம் வேறு என்ன முடியும்? அப்படி இருக்கும்போது அந்த நாமத்துக்குரியவனாக நாமியாகிய நீயே பிரத்யட்சமான பொழுது இந்த யாகம் எப்படி தடைப்படும்? யாகம் எப்படி நடுவில் நின்றதாகும்? இது பூர்த்தி அடைஞ்சிச்சு. யாகத்துடைய பலன் தான் நீ தான், யாகத்துடைய பலனே நீ தானே, நீயே பிரத்யட்சமாயிட்டே இந்த இடத்துல அப்படின்னு வாமனரை பார்த்து சுக்கராச்சாரியர் சொல்கிறார். அப்புறம் யாகம் எப்படி பூர்த்தி ஆகணும்னு சொல்லலாம். ஆனாலும் பகவானுடைய கட்டளை அனுசரிக்கிறது ஒரு பக்தனுக்கு அழகுன்றதுனால உங்கள் கட்டளைப்படி யாகத்தை பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாமனரே எஜமானாக வச்சு அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுறார் சுக்கராச்சாரியர். விஸ்வஜித்ன்ற யாகம். அப்போ உலகத்துக்கு அதிபதியாக விஸ்வத்தை ஜெயிச்சவர் யாருன்னா உலகத்துக்கு அதிபதியான வாமனர் தான். அதனால தான் உலகத்து அதிபதியாக பிரம்மதேவர் பட்டாபிஷேகம் பண்ணுறாரு. யார்? வாமனரை. அந்த விஸ்வஜித்ன்ற யாகத்தை பூர்த்தி பண்ணுறார் யார்? வாமனர் தான். அப்போ உலகத்துக்கு அதிபதி யாருன்னா பகவான் தான். பகவானை தவிர யார்? அப்போது அது பாகவத்தில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ இது மாதிரி விஷயங்கள். ஏன்னா டைம் ஆகிடுச்சு என்னான்னு தெரில, அது பயமாக இருக்குது, டைம் அதிகமாகிடுமான்ட்டு. அதனால் நாம சங்கீர்த்தனம் தான் சகல சாஸ்திரங்களுடைய சாரனை தெரிஞ்சு அதுக்காக தான் பாகவதம் கேட்டது, அதுக்காக தான் ராமாயணம் கேட்டது. அவன் பெருமைகள் நிறைய கேட்டதான். இனிமேட்டு அவன் நாமத்தையே ராம 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 சொல்லும்போது அந்த ராமநாதி அக்ஷரில் பகவான் வாதம் பண்ணார், அந்த வாலிய வாதம் பண்ணாரு, ஒக்கபான ஒக்க நாம ஒக்க தார அப்படின்ட்டு ஒரே நாம பாகத்தில் அடிச்சு தூக்கணும் நாம வாலியை. அப்படிப்பட்ட ராவணனே கிடுகிடுன்னு நடுங்கினானா வாலினுடைய வாலியை பார்த்துல வாலினுடைய வாழை பார்த்து. ஏன்னா அந்த வாழை தான் கட்டி போட்டு 10 தலை பூச்சின்னு சொல்லிட்டு அங்கதனுக்கு இந்த தொட்டில் மேலே கட்டி விளையாட விட்டானா. அப்படிப்பட்ட ராவணன்லாம் வாலியுடைய வாழை பார்த்தே பயந்தாங்க. ஆனால் அந்த வாலியை ஒரு பானத்தில் சும்மா அடிச்சு தூக்கிட்டார். அக்லிஷ்ட காரணக, கிளேசம் இல்லாமல் காரியத்தை முடிக்கக்கூடியவர் ராமநாமம். அதனால தான் கிளேசம் இல்லாமல் ஆஞ்சநேயர் காரியத்தை சாதிச்சுட்டு வந்துட்டார் ராமநாமத்தை வச்சுட்டு. நான் சாதிச்சேன். ஏன்னா ஜெயத்தி அதிபலோ ராமஹா, என் பலத்தினால் இல்லை, அதிகமான பலம் கொண்ட ராம பலத்தினால. இல்லாட்டி இந்த கோடிக்கணக்கான வானர்கள்லாம் நானும் ஒருத்தன் தான். அவர்களால் சாதிக்க முடியாத போது என்னால் சாதிக்க முடிஞ்சிருக்காது. அவரால் ராமநாமத்தை பிடிக்கல, தன் பலத்தை நம்பினாங்க. நான் ராமபலம் ஜெயத்தை அதிபலோ ராமஹா, ராமநாமத்தை பலத்தை நம்பினேன். அதெல்லாம் சுலபமாக கடல் தாண்டிட்டேன். அது லங்கையை தேய்க்கிறையாகின சீதையை பார்த்தேன், ராவனுக்கே சவால் விட்டு வந்தேன். 80 ராட்சஸில் வதம் பண்ண முடிஞ்சுது, அசோகணத்தை அழிக்க முடிஞ்சுது, பஞ்ச சேனாதிபதிகள் அடிச்சு தூக்கினேன், அக்ஷகுமரனே அப்படியே போட்டு நசுக்கி போட்டு தேய்ச்சிட்டேன், அவனை பிக்ஷை பண்ணிவிட்டேன். அவனை இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படல, பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. வந்தவொடனே ஜாம்பான்களை சுந்தரகாண்டத்தை ஒரு சுருக்கமான சுந்தரகாண்டம் சொல்கிறார் இல்லையா, ஜாம்பான்களை சொல்கிறாரு. அப்புறமா அங்கதன் எல்லாரும் சுதந்திருக்கும் போது அங்கே ஒரு சொல்கிறாரு. அப்புறம் ராம சன்னிதானத்தில் ஒரு சுந்தரகாண்டம் சொல்கிறார். அங்கே தன் பெருமையை சொல்லாமல் சீதையினுடைய கவலை நிலையை சூழ்நிலையை சொல்கிறார். அங்கே தன் பெருமைகளை பேசக்கூடாது, நண்பர்களிடத்தில் தன் பெருமைகளை பேசிக்கலாம். அதான் சொல்லின் செல்வனாகிய ஆஞ்சநேய சுவாமி பக்குவமாக பேசுகிறார். ஜாம்பான்கள் அங்கதங்களை சொல்கிற சுந்தரகாண்டம் வேறு சுருக்கமாக. ஆனால் ராமர் சன்னிதானத்தில் போய் அங்கே சுந்தரகாண்டம் வர்ணிக்கிறது வேறு. அங்கே சீதை எத்தவொடனே திருஷ்ட சீதாக கண்டேன் சீதைன்னு தான் முதல் போய் சொல்கிறார். ஏன்னா ராமருக்கு என்ன தேவையோ அதை தான் இப்போ சொல்லணுமே தவிர என் பெருமையை சொல்லிக்கிறது அவகாசம் இல்லை. ஏன்னா ராமரை துடிச்சுன்னு இருக்கார், உயிரை விட்டுறார் போல்து சீதையை பிரிஞ்சு. அப்போ அவருக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் அதை பேச தெரிஞ்சவர் அவர் யார்? ஆஞ்சநேயர். அதனால் அவருக்கு ஆறுதல், மனசு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயமாகிய சீதை கண்டேன் சீதை என்றது முதல் சொல்லிடுறாரு. அப்போ மனசு ஆறுதலாகுது. இப்போ ரிலாக்ஸாக கேட்பார் அவர் எது சொன்னாலும். இப்போ சொல்கிறார், போனது வந்தது எல்லாத்தையும் சொல்கிறார் ஆஞ்சநேயர் ராமசந்தானத்தில். அப்போ நாம சொல்கிறவங்களுக்கு வாக்படுத்துவோம், பேச்சு திறமை நல்லபடியாக உண்டாகும், புத்தி சாமர்த்தியம் உண்டாகும், யோசிக்கிற திறமை உண்டாகும். இதுக்கு முன்னாடி செய்த செயல்கள் யோசிக்காத செயல். நாமத்தை பிடிச்சின்னு பிறகு செய்யக்கூடிய செயல்கள்லாம் யோசித்து செய்ய ஒரு செயல்களும். நீ இப்போ பற்றட்டோன்னா விளையாடுவ வாழ்க்கையில், இந்த சம்சாரத்தில் விளையாடுவேன், சம்சாரத்தில் போய் மாட்டி நீ எல்லோரும் முழிக்கிற மாதிரி நீ முழிக்க மாட்டேன். இந்த சம்சாரத்தில் சிரிச்சின்னே விளையாடுவேன். நீ
மாயில் உழல்றவங்களை பார்த்து கருணை காட்டுவேன், அவளை பார்த்து பொறாமப்பட மாட்டேன், அவன் மேலே கோவப்பட மாட்டேன். அதே சமயத்தில் அவர்களுடைய பெரிய பணக்காரங்களான்னு சொன்னால் அவர்கள் வச்சிருக்கிற பொருள் மேலே நீ ஆசைப்பட மாட்டேன். நீ ஏழைப்பட்டவனாக இருந்தாலும் ஆசைப்பட மாட்டேன். இந்த பொருள்களால் எவ்வளோ துன்பப்படுறாங்க, பகவானை மறந்துருக்காங்க. அந்த பொருள் மயக்கமானது, அவர் பகவானை மறக்க செய்கிறது, புத்தி மோகத்தை உண்டாக்குது, மாயில் இப்படி உழறாங்க. அவங்களோட கருணை காட்டுவேன். அவங்களுக்கும் பகவான் நாம சொல்ல மாட்டாங்களா, நம்ம நிலையை அடைய மாட்டாங்களா அப்படின்னு அவங்களிடத்துல பரிதாபப்படுவேன். இந்த நிலை தான் உனக்கு சித்திக்கும். உனக்கு நிர்மத் சரணம் சதாம். அவள் பொறாமையற்ற சாதுக்களாக நீ மாறின பகவான் நாமத்தை பிடிச்சிக்கோ. இதான் சகல சாஸ்திரங்களுடைய சாரம். ஆளுத்திய சர்வசாஸ்திராணி விசாரிய புனப்புனக தேயோ நாராயண சதா அப்படின்ட்டு மகாபாரதனுடைய கடைசி சரம ஸ்லோகம் நோக்கணுன்னா, நான் சகல சாஸ்திரங்களை படித்து கேட்டு என்னடா பண்ண போகிற நீ, இவ்வளோ சாஸ்திரங்களை படித்து நோக்கம் என்னடா, தேயோ நாராயணன், இந்த நாராயணன்ற நாமத்தை பிடிச்சிப்போம். இதுதான் மகாபாரதனுடைய சாரம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். மற்றதெல்லாம் நிறைய தர்மங்கள் சொல்லினேன், சர்வ தர்மம் பரித்தேச்சு எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த யுதிஷ்டருக்கு கடைப்பிடிக்க முடியும் அவர் சக்தி இருந்தது, அதனால் சொன்னார் பீஷ்மர். நமக்கு இல்லை, நமக்கு என்னன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார் பார், அதை பிடிச்சிக்கோ. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியாது அப்படின்னு பார்வதி சொல்கிறான். என் குழந்தைங்களை போய் அலர்பட 1000 சொல்லுவார். அவர் பெரியவர், அவர் பிரம்மச்சாரி, அவர் சொல்லுவார். அவர் ஆன்ம பலம் உண்டவர், ஆன்ம பலம் கொண்டவர். அவர் 1000 நாமம் அப்படியே மூச்சு விடாமல் 1000 நாமம் விஸ்வம் விஷ்ணு வஷத்கார பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபுரத் பாப பூதாத்மா பூத பாவனா அப்படின்னு மூச்சு விடாமல் அவர் சொல்லுவார். அவர் ஸ்டெமினா இருக்குது, அவர் என்ன பிரம்மச்சாரி, அவரால் முடியும். என் குழந்தைக்கு ஸ்டெமினா இல்லாத குழந்தைங்களாச்சே கலியுக மக்கள். சுலபமாக அந்த கேனோ பாயன லகுனா விஷ்ணு நாம சகஸ்ரகம், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அவ்வளோ சொல்ல முடியாது என் குழந்தைங்களால். ஆமாம், அவர் பெரியவர் சொல்லிட்டு போயிட்டார் பீஷ்மர், அதெல்லாம் முடியாது. அதுலேயும் சாரமாக இருந்தால் சொல்லுங்கள், சும்மா என் குழந்தைகளை நிமிஷம் பத்தாதீங்க. அது வேறு 1/2 மணி நேரம் ஆகும். சுலபமாக கேனோபாயில் என் குழந்தைங்க கஷ்டப்படும். சுலபமான கேனோபாயன லகுனா, லகுவான பாயம் தான் சொல்லுங்கள் சாமி, நம்ம குழந்தைங்க இல்லையா அப்படின்ட்டு பார்வதி பார் அவதி. இந்த உலகத்தை காப்பவளாம் அவள், அந்த உலக குழந்தைகளை காப்பாற்றக்கூடியவளாம் நம்ம அம்மா பார்வதி அம்மா. அழகாக நம்மளுக்கு வாங்கி கொடுத்தா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே கேனோபாயம் லகுனா விஷ்ணு நாம சகசகம் பட்டியதே பண்டித நித்தியம் சோதமிச்சாம் யகம் பிரபு. அது கேட்கறது ரொம்ப ஆசையாக இருக்குது சாமி. பிரபு சொல்லுங்கள் சாமி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம. போ 1000 நாமம் நீ சொல்ல வேணாம், இந்த ராமான்னு சொன்ன 1000 நாமம் சொன்ன பலன் போ அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியா, இப்போ தான் நீங்கள் நல்ல சாமி அப்படின்னு சொல்லிட்டு கணவனை கொஞ்சரா யார் பார்வதி. அவன் பிள்ளைக்கு நல்லா செய்கிறானா அப்போ தான் கணவன் மேலே பாசம் அதிகமாகும். புள்ளை கண்டுல புள்ளைய திட்டார் அடிக்கிறாரு சொன்னால் அந்த அப்போ கணவன் மேலே கோவம் வரும் அம்மாவுக்கு. என்ன தான் சொல்ல, புள்ள வர வரைக்கும் கணவன் மேலே பாசம் இருக்கும், புள்ள வந்துட்டாங்க சொன்னால் புள்ள மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும் அந்த மனைவிக்கு. புருஷன் மேலே கூட அவ்வளோ பாசம் இருக்காது. பிள்ளைகள் நல்லது பண்ணுற தாராளமாக செய்கிறேன்னு சொன்னால் புருஷன் மேலே ரொம்ப பாசம் வரும் தாய்க்கு. அது மாதிரி பார்வதி இப்போ தான் ரொம்ப பாசமாக இருக்கிறார் சிவபெருமானத்தில். சிவபெருமான் சொல்கிறார், சரிப்போ அவ்வளோ சொல்ல விஸ்வதாசனம் சொன்னால் நல்லது, முடியலன்றியே, சரி ஓகே ராமராமான்னு சொல்கிறோம் போ அப்படின்ட்டு சலுகை கொடுத்தார். அதான் தான் சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். 100 கோடி ஸ்லோகங்களாக ராமாயணம். அதில் ஒவ்வொரு அக்ஷரம் மகாபாதங்களை போகக்கூடியது தான். அதனால தான் 2 அக்ஷரம் எடுத்துட்டார் ராமா. இந்த 2 அக்ஷரம் எடுத்துட்டார். மற்றெல்லாம் தேவர்களுக்கு கந்தர்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டார் 100 கோடி ஸ்லோகத்தை. அதில் பூலோகத்தில் மனுஷர்களுக்கு கொடுத்தது 24,000 ஸ்லோகங்கள் பாகவதம். அது சார் ராமாயணம். அந்த 24,000 ஸ்லோகம் அவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில் மிச்சம் இருந்தது என்னென்னா, யார் பாகம் பிரிச்சது? சிவபெருமான் தான் பாகம் பிரித்தார். 100 கோடி ஸ்லோகங்கள் ராமாயணம். சதகோடி பிரவிஸ்தரம். அந்த சதகோடி 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை தேவர்களுக்கு கந்தர்களுக்கு யக்ஷர்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு ராமாயணத்தை. அவங்க 30 கோடி இவங்களுக்கு 30 கோடி அப்படின்லாம் பிரித்து கொடுத்துட்டு கடைசியில் என்னென்னா 24,000 ஸ்லோகங்களை 24 ஸ்லோகம் தான் நம்மளுக்கு. அந்த 100 கோடி ஸ்லோகங்கள் 24,000 ஸ்லோகம் தான் மனுஷ உலகத்துக்கு கிடைச்சது வால்மீகி ராமாயணமாக. அந்த 24,000 ஸ்லோகமும் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், நான் பாகம் பிரித்தேன்ல எனக்குன்னு இப்போ எனக்கு இப்போது ஒரு புரோகிதர் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் பிரித்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கட்சியில் தனக்குன்னு கொஞ்சம் எடுத்துப்பாங்கள்ல. அது யாராக இருந்தாலும் கொஞ்சம் அப்போ இவ்வளோ வேலை செய்கிறான்னா அந்த வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கூலி அதுக்கு அவனுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும் இல்லையா. அப்போ சிவபெருமான் தான் எல்லாருக்கும் தேவர்களுக்கு யக்ஷர்களுக்கு எல்லோரும் பிரித்து கொடுத்துட்டார் பாகவத் எது ராமாயணத்தை. இத்தனை ஸ்லோகங்கள் ஏற்றுக்கோ, இத்தனை கோடியை ஏற்றுக்கோ, இத்தனை ஆயிரம் ஏற்று, இத்தனை லட்சம் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு எல்லா உலகத்தில் உள்ளவங்களுக்கு பாகம் பிரித்து கொடுத்துட்டார். பிரித்து கொடுத்துட்டு மனுஷ உலகத்துக்கு மட்டும் 24,000 ஸ்லோகம் கொடுத்தார் ராமாயணத்தை. கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணாராம், சரி உங்களுக்குன்னு நீங்கள் எதுவும் எடுத்துக்கலையே, எனக்கா இந்த 2 அக்ஷரம் போதும் ராமா, அது மட்டும் எடுத்துட்டாராம். எனக்கு தான் பாகம்.
ஏன்னா எல்லோரையும் பாகம் பிரித்து ஒருத்தர் இவருக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்க வச்சுக்கணும், பெருசாக எடுத்து வைக்கல. இந்த ராமான 2 அக்ஷரம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ராமாயணத்தில் சாரமானது என்னது? ராமன்ற நாமம் தான். அது அழகாக எடுத்துட்டார் சிவபெருமான். சிவபெருமான் சாரகிரகி, சாரத்தை கிரகிச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. இந்த ராமர், அதனால் அனவர்தம் ராம 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 ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, அதுதான் சொல்லியிருக்கார் ராமநாமம். அதுதான் வரவங்களுக்கெல்லாம் மோட்சம் அடிக்கிறாரு. அப்போ சிவபெருமான் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி மோட்சம் அடிக்கிறீங்க? எல்லாருக்கும் இவ்வளோ பேருக்கு எப்படி மோட்சம் அடிக்க முடியும்? நான் மோட்சம் அடிக்கிறேன். இந்த ராமநாம காதில் சொன்னால் எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுறாங்க தன்னாலே. காசியில் எல்லோரும் காதலையும் ராமநாமம் சொல்லி மோட்சம் அடி வைக்கிறாராம், சித்தி அடிக்க செய்கிறார் தான் காசியில். ஒரு கழுத சத்தை கூட அது காதில் ராமநாமம் சொல்லி மோட்சம் அடி வைக்கிறார். காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காஞ்சியில் பிறக்க முக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. நல்ல காலம் அடியன் வந்து காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தேன். ஏன் எனக்கு அது பாக்கியம் பகவான் கொடுத்தான். சென்னையில் வளர்ந்தாலும் பிறந்தது காஞ்சிபுரம் தான். அந்த புண்ணிய ஸ்தலத்தில் பிறக்கிற பாக்கியம் பகவான் கொடுத்துருக்கான். காஞ்சியில் பிறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்தின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷம் காசி. அந்த காசில் எதனால் இறக்குற முக்தினா அவங்க காதலை ராமநாமம் சொல்கிறதுனால. அதனால் ராமராமேதி கர்ஜதி. அதனால் இந்த ஒரு நாமத்தை பிடிச்சிருந்தா ராமாயணம் படித்த பூரா 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை பாராயணம் பண்ண பலனாம். அதான் சாரத்தை எடுத்துருந்தார் சிவபெருமான். நீங்களாம் இத்தனை கோடி ஸ்லோகம்லாம் எடுத்துங்க, எனக்கு அவ்வளோலாம் வேணாம், இந்த 2 அக்ஷரம் போதும் ராமான்னு, அது போதும், இது நான் என் பழப்பிக்கு இது போதும், இது எனக்கு எல்லாம் ஜீவனம் பண்ணிட்டோம். என்ன ஜீவனம் பண்ணிடணும்? என்ன ஜீவனம் பண்ணிட்டோம்னா, அதாவது என்னை ஆனந்தத்திலேயே வைத்து ராமே ரமிக்க செய்வதற்கு இந்த ராமநாமம் ஒன்று போதுமானது. அதான் ஜீவனம். உண்மையான ஜீவனம் என்னன்னா சந்தோஷமாக இருக்கிறது தான். சாப்பிட்றது எதுங்க? சந்தோஷத்துக்காக தானேங்க. மனைவியோட கொஞ்சம் எதுங்க? சந்தோஷம். பிள்ளைகளை கொஞ்சம் எதுக்குங்க? சந்தோஷமாக தானேங்க. குடும்பம் வந்து நல்லா வசதிகளை பெருதிக்கிறது சந்தோஷத்துக்காக. எல்லாம் சந்தோஷம் தெரியுதுங்க. அந்த சந்தோஷம் ராமநாமத்தில் கட்சிச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லையே. சர்வதர்மான் பரித்தேச்ச மற்ற தர்மங்களாம் தூக்கி போட்டலாமே. உன் சந்தோஷம் ஆத்மாவிலே இருக்குது ராமநாமத்தில். அது உள்ளே இருக்கிறது தெரியாமல் தான் வெளியே போய் தெரியுங்க கிடையாது சந்தோஷத்தை. ஆமாம், உள்ளே இருக்கிறது ராமநாமம் தெரிஞ்சுட்டா நீ அப்புறமா ராமநாமத்தில் ரமிச்சிடுவேன். இந்த ரகசியம் தெரியக்கூடாது. அதெல்லாம் மறைச்சி வச்சாங்க மகான்கள்லாம். கடைசியில் கலியுகத்தில் தானே வேறு வழியெல்லாம் வெளியிட்டாங்க. இதை பிடிச்சிக்கோ, ரமே ராமே, இதில் ரமிக்கலாம் இந்த ராமநாமத்தில் அப்படின்னு சிவபெருமான் சொல்லித்தரார். நம்ம அப்பா சொல்லித்தரார். அம்மா வாங்கி கொடுத்தாங்க, பார்வதி அம்மா. அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு கோடிக்கணக்கான நமஸ்காரங்கள் பண்ணணும். அம்மா இப்படியேப்பட்ட ரகசியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தினாங்கன்றதுக்காக. அதனால் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ராமநாமம் சொல்கிறோம தோய்ந்து போகக்கூடாது. சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எதுக்கு கலங்கக்கூடாது. ஏன்னா ராமநாமம் இருக்குது, அதனுடைய துணை இருக்குது. அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ புரிதா கிருஷ்ணன் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம்? சர்வதர்மம் பரித்தேஜன்னு. மற்ற தர்மங்கள் கடைப்பிடிக்க முடியாது, தூக்கி ஓரங்கட்டு. அதான் சொன்னேன், அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுனா புரிஞ்சிக்கோ. ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கும். என்ன சரணாகதி அடி போச்சு. சரணாகதினா அப்படி அவரே சரணாகதி, இவரே சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா சரணாகதி, பகவன் நாமத்தை சொல்லி தானே அவனை நீ சரணாகதி அடையினா, பகவன் நாம தான் சரணாகதி. சகுருதேவ பிரபன்னா இதவாஸ்மிதி செய்யாச்சதி அபயம் சர்வபூதேப்பி ததாம் எதிர்த்து விரதம் மாமா. அவரை காப்பாற்றுது என்னுடைய விரதம். சரி, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், ஓகே. இப்போ நாம சங்கீர்த்தனம் பேசிய சர்வபாவ பிரணாசம், இவ்வளோ தான். சூதர் வந்து எளிமையாக வச்சுட்டார். இந்த நாம சங்கீர்த்தனம் தான் எல்லா பாவத்தையும் போகக்கூடியது, துக்கங்கள்லாம் போகக்கூடியது. இதுதான் அந்த சர்வதர்மம் பற்றி மாம்ஜேகம் அந்த ஒரே சரணாகதின்றது இந்த நாமம் தான். அப்படின்னா அந்த பகவத்கீதை சரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பாகவத சரம ஸ்லோகம் வியாக்கியானமாக மிதிச்சு போச்சு. சூதர் அப்படி சொல்லிட்டார் அழகா. துக்கங்கள் சமனகா, உனக்கு எப்படியாப்பட்ட துக்கங்களும் துக்க சமனகா, இந்த துக்கம் போகும் அந்த துக்கம் போகணும் ஏன் கணக்காக சொல்லணும்? எல்லா துக்கமும் போயிட்டுன்னு அர்த்தம். ஆமாம், இந்த துக்கம் அந்த துக்கம்லாம் கிடையாது. சர்வ பாபேப்பியோ, எல்லா பாவங்களும் போகும். சர்வ பாவங்களும் போயிட்டா ஏதாவது சின்ன பாவம் பெரிய பாவம், முன்னாடி செய்த பாவம் பின்னாடி செய்த பாவம் இனிமேல் செய்ய போகிற பாவம் அதெல்லாம் கிடையாது. சர்வ பாபேப்பியோ, எல்லா பாபத்துலேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். அப்போ நீ பிரயத்தனம் படாத. நீ பிரயத்தனம் பண்ண வந்து சரணாகதி, அதாவது என் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது, அவ்வளோதான். இதை மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேவையானதெல்லாம் அகம் சமுத்திரத்தை மிருத்தி சம்சார சாகரதாத்து, நான் உன்னை உத்தாரணம் பண்ணிடுறேன்டா, கவலைப்படாதடா, நீ ஜாலிடா. நீ ராஜா விட்டு கண்ணு ஊட்டிட்டா, நீ ஜம்முன்னு இருக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு ராஜா விட்டு புள்ள நான் கொஞ்சம் கொலாவப்படுவானே தவிர அவன் போய் கடினமாக கழனி காட்டில் உழைக்கணும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. மாடு மாதிரி பாடுபடணும்னு அவசியம் கிடையாது. அவன் ராஜா விட்டு கண்ணு ஊட்டி ஜம்முன்னு இருப்பான். அவனுக்கு எல்லாமே தேடி வரும். அவன் எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை.
நாமா சொல்கிறவங்க. ஆனால் இந்த ஒரு நாமா மட்டும் போதும் நிஷ்டையில் தானே இருக்க முடியல. மனசு மயக்குதே, அங்கே போகலாமா இங்கே போகலான்னா, அப்போ இன்னும் பக்குவம் அடையலன்னு அர்த்தம். நாமா மட்டும் போதும்னா இப்போ தான் சாஸ்திரத்தை சரியாக படிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ தர்மங்களை செவ்வனே சரியாக கடைப்பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் கடைசியில் சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை? கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே சரணாகதி. இதை சர்வ தர்மம் பரித்தியஜ்யத்தை ஆரம்பத்தில் சொன்னால் நீ மற்ற தர்மங்களை கேட்க மாட்டேன். அந்த தர்மங்கள்லாம் கேட்டுனுவா, அதனுடைய சிரமங்களை பாரு, அதனுடைய கஷ்டங்களை இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாத நிலைக்கு நீ வரணும். அதுதான் இதெல்லாம். ஆமாம், தியானம் தான், மூச்சு பிடிக்கணுமா, தனிமையில் உட்காரணுமா, பிரம்மச்சத்தை கடைப்பிடிக்கணுமா, குடும்பத்தில் இருக்கக்கூடாதான், சன்னியாச தர்மத்தில் இருக்கணுமா, அப்போ தான் தியானம் சித்திக்குமா. என்னையோ அதோடு இந்த ஜென்மத்தை சித்திக்காதான், அநேக ஜென்ம சம்சித்தாக. சரி, அதை விடு. சரி, ஞான விசாரமாக அது பண்ணுறாருன்னா அது பகுனாம் ஜென்மனாமந்தி ஞானவான் பிரபத்தியதி. அதுக்கும் தகுதி வேணுமா? ஞானம் ஆத்மா வேறு உடல் வேறு சொல்லின்னு இருக்கலாமே தவிர அனுபவத்தில் வரலையே. அடுத்த வேலை பசி எடுக்குதே. ஒரு வார்த்தை ஒன்று தப்பாக சொல்லிட்டா என்னமா என்ன மாதிரி சொன்னால் அப்படி பொத்துன்னு வருது ரோசம். அப்போ தேக சம்மந்தம் ஆகிட்டே நீ ஆத்மாவை எங்கே தனிச்சு நிற்கிற? ஆத்மாவிலேருந்து இறங்கிட்டியே தேக நிலைக்கு. அப்போ ஞானத்துக்கும் தகுதி இல்லை. சரி, இது விட்டு போ. தியானத்துக்கும் தகுதி இல்லை. சரி, பக்தி யோகமாவது பண்ணுறேன். பக்தி யோகத்துக்கு எப்படி பண்ணணும்? பக்தி யோகம் சொல்கிறாங்க எப்படின்னா, சுகதுக்கத்தை சமனாக்கிறதும், லாபஸ்ட சொன்னதும், என்னையே அவன் தான் எனக்கு பிரியமானவன், அவன் தான் எனக்கு பிரியமான அதீவ பிரியகா மம பிரியகான்னு பக்தி யோகத்தில் சொல்கிறான். பக்தி யோகத்தை படித்து பாருங்கள். என்னென்ன தகுதி ஒன்றா சுகதுக்கத்தை சமனாக்கிறதும், இது பண்ண அபியாச யோகம் பண்ணணும், அதாவது பூஜைகள்லாம் பண்ணோம், அபியாசம் பண்ணோம். அபியாசத்தை விட தியானம் சிறந்தது, இல்லை எல்லா கர்ம பலங்கள்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணுறது சிறந்தது அப்படிலாம் எல்லாம் அர்ப்பணம் பண்ண முடியுமா? இப்போ எதுவும் முடியாதுப்பா. பக்தி யோகம் கூட எல்லாம் செய்ய முடியாதுப்பா. என்னென்ன ஒரே மாம் ஏகம் சரணம் வச்சேன், என் நாமத்தை பிடிச்சிக்கோ, இதுதான் சரணாகதி. அந்த கடைசி ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் கடைசி ஸ்லோகம், பாகவத கடைசி ஸ்லோகத்தில் வியாக்கியானம். பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பாகவதம், பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பாகவதம். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். மகாபாரதத்தை 1,00,000 ஸ்லோகம் படிக்கணும். அது மகாபாரதத்துடைய சாரம் தான் பாகவதம். பாகவத்துடைய சாரம் பகவன் நாமா. சிம்பிள். பாகவத்துடைய சாரம் பகவன் நாமா. பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். இப்போ துக்கங்கள்லாம் உனக்கு சமணம் ஆகிடும். உனக்கு என்னென்ன தர்மங்களை கடைப்பிடிக்க அவ்வளோ தர்மங்கள் பீஷ்மாச்சாரிய சொன்னது கச்சலியா நாம சங்கீதத்தை பெருமையை சொன்னார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவ்வளோ தர்மங்கள் கடைப்பிடிக்க முடியாதுன்னு தானே சொல்கிறார். கோ தர்ம சர்வ தர்மானம் பரமோ மதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத். அதாவது ஜெகத் பிரபுவும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேன அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பீஷ்மாச்சாரியார். அந்த நாமத்தை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் போதும், எல்லா தர்மங்களும் கடைப்பிடிச்ச பலன் வச்சு. இதுக்கு பெருசாக வியாக்கியானம் பண்ணுறார் ஆதிசங்கரர், பகவத் பாதாச்சாரியார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. அருமையான வியாக்கியானம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வியாக்கியானம் பற்றி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆதிசங்கரருடைய வியாக்கியானம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்து பாஷ்யம் சூப்பராக இருக்கும். அது நாம சங்கீர்த்தனம்னு ஆசை உள்ளவங்க அதை படிக்கணும். அதில் ஒவ்வொரு நாமத்துக்கும் அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது மாதிரி சரி, அது அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய சாரம் என்ன? ராம ராம ராமா. பகவானுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் எல்லா விதமான பலங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு, எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தி உண்டு. சர்வ பாபியம், எல்லா விதமான பாவத்துக்கு போகக்கூடிய சக்தி உண்டு, எல்லா விதமான பலன்களையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த புண்ணியம் பாவத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய பரபிரம்ம ஹரிம் பரம், அந்த ஹரியையே நீ அடையறதுக்கான பலனை அடையறதுக்கான வழியும் அடையறதுக்கான பலனையும் கொடுத்துடும். ஹரியும் பரம், ஹரியை அடைய வச்சிடும். நாமசிங்கத்தனம் எஸ்ய சர்வபா பிரணாசனம் பிரணாம துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். அந்த ஹரிம் நமஸ்காரம், அந்த ஹரிக்கு, அந்த உயர்ந்த ஹரிக்கு நமஸ்காரம். அந்த உயர்ந்த ஹரியும் அடைஞ்சிடுவேன் நாமத்தினால, ஹரியுடைய பிரேமை அடைவேன். அதனால் அதாவது ஒரு விஷயம் ஆனால் பர்சனலாக இருக்கும், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் சில இடத்துல சூழ்நிலையில் டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். நம்ம உணர்நாள் இந்த நாம சங்கீர்த்தனத்தினால எனக்கு ஏற்பட்ட நன்மைகளை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய என் கூட இருந்தவங்க தான், பக்தியில் நல்லா கூட இருந்தவங்க தான், கடைசியில் அரசியலில் போயிட்டாங்க. அவங்க ஒருத்தர் அரசியலில் போயிட்டார். ஆனால் அவர் அதாவது ஆள்கட்டு பலம்லாம் தெரியும். எனக்கு எந்த ஆள்கட்டு பலம் தெரியும், எனக்கு ராமர் தான் தெரியும், ராமநாமம் தான் தெரியும். ஆனால் கடைசியில் அவர் நிறைய கடன்களை அவஸ்தைப்பட்டு பண்ணுறாரு. ஆனால் அந்த அரசியலில் கூட இருந்தவங்க யாருமே உதவலை. ஆனால் உயர்ந்த செல்வாக்கு ஒரு சிறந்த பதவியில் இருக்கார். ஆனால் பதவினா ஒரு போஸ்ட்டு, அந்த அரசியலில் ஒரு போஸ்ட்டில் இருக்கார், உயர்ந்தவர். அவருக்கு பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும் எல்லாம். ஆனால் பகவத் பக்தியை விட்டு நழுவிட்டார். ஆனால் அமங்கலமான வாழ்க்கை என்னென்னா
கடன் தொல்லை பிரச்சனைகளோடு வாழ்கிறேன். ஆனால் நான் என்னை கூப்பிட்டாங்க, நான் அரசியலுக்கு போகல. எனக்கு பகவதமாக போதும், பகவன் நாம போதும் அப்படின்னு நான் இருந்துட்டேன். நான் சுருக்கமாக சொல்கிறேன் கதையை. அப்போது பெரிய செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது, பணம் நல்லா சம்பாதிக்கிறாரு, அரசியல் செல்வாக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் கடனும் இருக்குது, யாரும் உதவும் மாட்டேன்றாங்க. அந்த அரசியல் கூட இருக்கும். பணம்னா எல்லாம் தூரம் போயிடுவாங்க இல்லையா? ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு இன்றைக்கி. அப்போது நம்ம வந்து என்னென்னா, அவ்வளோ பெரிய பணக்காரர்கள், எனக்கு பெரிய பெரிய ஆள்லாம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ராமநாமம் தான். ஆனால் என் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல் நான் கேட்குறேன். பகவன் நாம சொல்கிறதே சௌக்கியமாக இருக்கே, ஆனால் அவ்வளோ பெரிய பணக்காரன் நான் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனேன், நீ அரசியலுக்கு போனேன், எல்லாம் போனேன், பெரிய போஸ்ட்டு கிடச்சிது, உனக்கு 4 பேர் தெரியும், பெரிய பெரிய ஆள்லாம் அரசியலில் பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும், உனக்கு நல்ல பணமும் உனக்கு சேர்ந்தது, எல்லாம் பண்ணேன். ஆனால் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்? பக்தியை விட்டு விலகி போயிட்டேன். என் கூட இருக்கும்போது எப்படி இருந்தேன்? சந்தோஷமாக இருந்தேன். அப்போது என்னை பார்த்து என்ன சொன்னேன், எங்களை இருக்கும்போது என்ன சொன்னேன், இவனும் பழக தெரியாதவன், இவன் கூட இருந்தால் நம்ம பழக முடியாது, நம்ம எங்கன்னா பெரிய பெரிய ஆளை பிடிச்சா தான், நம்ம நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தா தான் பழக முடியுன்றது என்னை விட்டு போனான். என் கூட இருந்தவன், ஆன்மீகத்தில் இருந்தவன், என் கூட பாகவத் தர்மத்தில் இருந்தவன் என் கூட போயிட்டான். போய் என்ன பண்ணுறான், அரசியல் செல்வாக்கு சம்பாதிச்சான், 4 பேர் ஆள் தெரியும், எல்லாம் பண்ணான். ஆனால் கட்சியில் இவன் அரசியலில் போனாலும் இவன் காசு தான் ஒரு எல்லாம் வாங்கி செலவு பண்ணாங்க. அந்த அரசியல்வாதிகளாம் செலவு பண்ணிவிட்டு இவன் கடனில் கஷ்டப்படும் போது யாரும் உதவ மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஆள் பலம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? பணம் சம்பாதிச்சு அவன் என்ன பண்ண கஷ்டத்தில் உதவலையே, அந்த பணம்லாம் அவனுக்கு செலவாகி போச்சு. இப்போ அந்த பதவி காப்பாற்றுச்சா, இல்லாட்டி ஆள் பலம் காப்பாற்றுச்சா, ஆள் கட்டு பலம் காப்பாற்றுச்சா, இல்லை பணம் தான் அவனுக்கு உதவுச்சானா? அந்த பணமும் கரைஞ்சி போச்சு. ஏன்னா உறவினர்களுடைய துரோகத்தினால. பக்தியிலேருந்து நீ விலகி போனாலும் நீ 1000 ஆள்கட்டு பலம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், நீ பெரிய பலசாலியாக இருக்கலாம். அப்புறமா அவன் கண்ட மாம்சங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், அவன் வேறு மாதிரி போயிட்டான், லைனே மாறி போச்சு, தவறான பழக்கங்களும் வந்துச்சு அவனுக்கு. அதனால் நானே கெட்டு போயிட்டான். ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். அப்போது நான் சொன்னேன், என் கூட இருக்கும்போது இந்த எந்த பழக்கம் இல்லாமல் இருந்தியே, நல்லாவும் இருந்தியே, சந்தோஷமாக இருந்தியே, எந்த மாம்சபக்ஷனும் பண்ண மாட்டான். என் கூட இருக்கும்போது நல்லா இருந்தால் எல்லாம் பண்ணு. இப்போ எல்லாமே பண்ணுறியே, இப்போ நீ என்ன சந்தோஷமாக இருக்கிற சொல்லு பார்க்கலாம். இப்போ தள்ள கை வச்சுக்கிறான் சொல்கிறேன். அதனால் நிர்தனாஸ்தே அபிதன்மையா, நம்ம பணக்காரன் இல்லைனா கூட நம்ம பகவன் நாமத்தை பிடிச்சிக்கு பக்தல் பண்ணுறோன்னா நம்ம தான் பெரிய பணக்காரன். நமக்கு இருக்கிற சந்தோஷத்தில் கால்வாசி கூட அவங்க அனுபவிக்க முடியாது. பௌதிகத்தில் போகிறவங்க சொல்கிறேன், அவங்களுக்கு 1008 பிக்கல் பிடுங்கள் இருக்கும். அதுக்கான டென்ஷன், எந்த அளவுக்கு பணம் உங்களை அதிகமாக சேர்தோ அந்தளவுக்கு டென்ஷன்களும் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி ஒரு 2-3 பேர் அது மாதிரி என்னை விட்டு விலகி போய் அது மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதனால் சொல்கிறேன், அவங்களுக்கு பார்த்தா கோபம் அடக்க முடியல, டென்ஷன் அதிகமாக வராங்க. என் கூட பக்தியில் இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. பக்தியை விட்டு விலகி போனோடனே இந்த பணிவு போயிடுச்சு, தவறான சகவாசங்கள் ஏற்பட்டது, டென்ஷன் ஆகுறாங்க பயங்கரமாக எல்லாத்துக்கும். பணம் அப்போ கூட என்னென்னா புத்தி வரல, டென்ஷன் ஆவாங்க, நோய்களால் வதப்படுறாங்க. அந்த டென்ஷனாகி பிபி ஏறி போய் பிபி அதிகமாகி சுகர் அதிகமாக எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் பகவன் நாம சொல்லுன்னு சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் என் கூட பாகவத்தில் இருந்தவங்க இன்றைக்கி என்னை விட்டு விலகி போய், இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னை விட்டு விலகிருந்தாலும் மட்டும் இல்லை, பாகவத்தை விட்டு விலகிருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நாம சொல்ல மாட்டாங்க, பாகவதம் படிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, தவறான சகவாசங்கள்னால அந்த தோஷத்துக்கு எடுக்கப்பட்டு டென்ஷனாக வராங்க. ஆனால் அவங்க இப்போ நான் ஒருத்தர் சொன்னேன் அரசியல் பலம் தெரியணும், அதே மாதிரி இவங்களுக்கும் பெரிய பெரிய ஆள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குப்பா, பௌதிகமான பாதுகாப்புகள் எல்லாமே இருந்தவங்க கூட ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் இவங்களை பார்த்தா கோபத்தை அடங்கலை, அதே சமயத்தில் பணத்து மேலே பேராசை அடங்கலை, எதுவுமே அடங்கலை, எல்லாம் கொந்தளிக்குது. ஆனால் பகவத் நாம சொன்னால் ஒரு நாம ராமநாமா சொல்ல மாட்டாங்க கூப்பிட்டா விட. எல்லாம் நம்ம கையிலேருந்து போனவங்க தான், நம்ம கையிலேருந்து இவன் விலகிட்டாங்க, என் கூட இருக்கலை. ஏன்னா இவனை பார்த்தா எப்படி இருக்கான், ஏழைப்பட்டவனாக இருக்கான். இவனால் நம்மளுக்கு என்ன லாபம்? நம்ம வெளியே போய் 4 பேர் ஆளை பிடிச்சா தான் நம்மளுக்கு காரியத்தை சாதிக்க முடியும், அரசியல் பலம் கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம மற்ற காரியத்தெல்லாம் நம்ம சாதிச்சிக்க முடியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. போய் பின்னாடி ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சொல்ல வரேன், அதுக்காக தான் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். என் கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் விலைக்கு போய் நிம்மதி கஷ்டமாக தான் படுறாங்க. இப்போ எனக்கு வந்து பணம் அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச மாதிரி எங்களுக்கு லட்சம் பணம் இல்லை, நான் ஏழைப்பட்டவன் தான். ஆனால் சந்தோஷம் இருக்குது, ராமநாமம் இருக்குது, இது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. இப்போ இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறேன்னா அந்த ராமநாமம் தான். அதனால் ராமநாமத்தை பிடிச்சிங்க, மற்றதெல்லாம் கை கொடுக்காது.
ராமநாமம் ஒன்று தான் கை கொடுக்கும். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ராம 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 ராம.